Praise the Lord. உங்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். आप सभी को यीशु मसीह के प्रिय नाम से हम बधाई देते हैं. மீண்டும் இந்த காலை நேரத்திலே இந்த 10வது மாதம் இந்த முதல் வாரத்திலே உங்களை இந்த காணொளி மூலமாய் சந்திப்பதற்காக நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். फिर दोबारा इस वीडियो के द्वारा इस 10वें महीने के पहले हफ्ते में आपको इस वीडियो से मिलने के लिए हम खुश होते हैं. இந்த மாதம் வருகிற வாரங்கள் நம்முடைய சபைகள் எல்லாம் திறக்கப்படும் என்று விதமாய் ஸ்தோத்திர அரசாங்கத்தால் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. और ये इस महीने में इस हफ्ते से कलीसिया खुलने का ऐसा संभावना है और सरकार ने बोला गया है. அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி. वो एक खुश खबर है. நம்ம எல்லாரும் கூடி ஆராதிப்பதற்கு திரும்பவும் நமக்கு ஒரு வழி வாசலை திறக்கப் போகிறார். हम सब मिलकर आराधना करने के लिए परमेश्वर ने दोबारा एक द्वार खोला है. ஆண்டவரை நாம் துதிப்போம். हम परमेश्वर का स्तुति करेंगे. இந்த இது இனி தடைகள் ஒன்று வராதபடி தொடர்ந்து ஆராதனை நடக்கணும். और अभी आगे रुकावट कोई ना आए और तो आराधना ऐसे ही चलना चाहिए. நாம் எல்லாரும் ஜெபிப்போம். हम सभी प्रार्थना करेंगे. பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். हमारे स्वर्गीय अच्छे पिता, इस अच्छे आशीर्वादित सुबह की आराधना के लिए हम धन्यवाद देते हैं. மீண்டும் ஒரு முறை கூட அருமையான நம்முடைய மக்களை இந்த வீடியோ மூலமாய் நாங்கள் சந்திப்பதற்காய் சேர்ந்து நாங்கள் ஆராதிப்பதற்காய் கர்த்தருக்கு கொடுத்த மாபெரும் ஸ்லாக்கியத்துக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். फिर दोबारा इस वीडियो के द्वारा आपके लोगों के साथ मिलकर आराधना करने के लिए हमें एक मौका दिया है, उसलिए हम धन्यवाद தொடக்க முதல் முடிகிற வரை உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்புங்க. शुरुआत से लेकर अंत तक आपकी प्रशंसा से हमें भरिएगा. எங்களுடைய பாடலை அங்கீகரியுங்க. हमारे गीतों को, எங்களுடைய ஆராதனை ஆசீர்வதியுங்க. हमारे आराधना को आप आशीर्वाद. ஆராதனையோடு கூட கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஆண்டவருடைய அருமையான கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். और इस आराधना में भाग लेने वाले हर एक बच्चे, हर एक परिवार को परमेश्वर आपके हाथों में अर्पण करते हैं. உங்களுக்கு மகிமை உண்டாகட்டும். आपका केवल महिमा. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के अच्छे नाम से मांगते हैं परमेश्वर पिता. ஆமென். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடிவரை உம்மை தொழுதிடுவேன். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நான் உணர்ந்து ஆராதனை நாயகனாயிருக்கிற ஆண்டவராய் இயேசுவை நாம் துதித்து நாம் பாடி அவரை நாம் கனப்படுத்துவோம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே, ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே, பிடி வெள்ளியே எங்கள் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே, பிடி வெள்ளியே எங்கள் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே, ஆராதனை நாயகன் நீரே,
மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவனீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவனீரே. முழங்கால் யாவுமே முடங்கிடுமே மகிழ்வுடன் துதித்திடவே. முழங்கால் யாவுமே முடங்கிடுமே மகிழ்வுடன் துதித்திடவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றே. முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றே. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தன் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தன் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. நீங்க போதும் இயேசப்பா, உங்கள் சமூகம் எனக்கு. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் எல்லாவற்றுக்கும் போதுமானவர். கடந்த நாட்கள் மாதங்கள் எல்லாவற்றுக்கும் வந்த எத்தனையோ தேவைகளுக்கு நேர்மை ரட்சகர் எவ்வளவு போதுமானவராக இருந்தார். அதை உணர்ந்தவர்களாக நீங்க போதும் இயேசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் இயேசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. உள்ளமும் உடலுமே உமக்காயேங்குதே. என் உள்ளமும் உடலுமே உமக்காயேங்குதே. நீங்க போதும் இயேசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் இயேசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. புது பலன் தருகிறீர், புது என்னை பொழிகிறீர். புது பலன் தருகிறீர், புது
கனி தரும் மரங்களா செழித்தோங்க செய்கிறீ நீங்க போதும் இயேசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா நீங்க போதும் இயேசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். நீங்க போதும் இயேசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா நீங்க போதும் இயேசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா நீங்க போதும் இயேசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியேனை ஆட்கொண்டு நடத்துங்கள். நம்மை நடத்துகிற ஆவியானவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து பாடுகிறார். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை நன்றாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே. சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா அம்மே. சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே, பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே. சொல்லன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா. சொல்லன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா. அம்மே ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும்.
அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. சாவுக்கு ஏதுவான என் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே, சாவுக்கு ஏதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே, சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையா, சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. நம்ம எல்லாரும் எழுந்திருந்து ஒரு சங்கீதத்தை நாம் மாறி மாறி ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக நாம் வாசிப்போம். हम सभी खड़े होते हुए एक भजन संगीता को बदल बदल पढ़ के परमेश्वर का 26ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். भजन संगीता 27ஆம் சங்கீதம், 27ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். भजन संगीता 27वां अध्याय को हम सभी बदल बदल पढ़ेंगे. கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? जब कुकर्मियों ने जो मुझे सताते और मुझसे भय रखते थे, मुझे खा डालने के लिए मुझ पर चढ़ाई की, तब वे ही ठोकर खाकर गिर पड़े. எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என்மேல் யுத்த எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன். एक वर मैंने यहोवा से मांगा है, उसी के यत्न में लगा रहूंगा कि मैं जीवन भर यहोवा के भवन में रहने पाऊं, जिससे यहोवा की मनोरथा पर दृष्टि लगाए रहूं और उसके मंदिर में ध्यान किया करूं. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். अब मेरा सिर मेरे चारों ओर के शत्रुओं से ऊंचा होगा, और मैं यहोवा के तंबू में जय जयकार के साथ बलिदान चढ़ाऊंगा और उसका भजन गाऊंगा. கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். तूने कहा है कि मेरे दर्शन के खोजी हो, इसलिए मेरा मन तुझसे कहता है कि हे यहोवा, तेरे दर्शन का मैं खोजी रहूंगा. உம்முடைய முகத்தை எனக்கு மறையாதையும், நீர் கோபத்தின் அடியேனை விளைக்கப்படாதையும். நீர் எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ்விடாமலும் என்னை கைவிடாமலும் இரு. मेरे माता पिता ने तो मुझे छोड़ दिया है, परंतु यहोवा मुझे संभाल लेगा. கர்த்தாவே, உம்முடைய வழி எனக்கு போதித்து என் எதிராளி நிமித்தம் சபையான பாதையில் என்னை நடத்து. मुझको मेरे सताने वालों की इच्छा पर न छोड़, क्योंकि झूठे साक्षी जो उपद्रव करने की धुन में हैं, मेरे विरुद्ध उठे हैं. நானும் ஜீவுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். यहोवा की बाट जोता रह, हियाव बांध और तेरा हृदय दृढ़ रहे. हाँ, यहोवा की बाट जोता रहे. ஆமென். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் செல்வோம். हम सभी अपने आंखें बंद कर परमेश्वर का स्तुति करें. சங்கீதக்காரனாகிய தாவீது தேவனுடைய சமூகத்திலே அவரை பார்க்கணும், அவருடைய வார்த்தைகளை ஆராதிக்கணும், தியானிக்கணும் என்கிற ஒரு வாஞ்சியோடு கூட கடந்து போகும் பொழுது தேவன் அவனுக்கு செய்த நன்மைகளை நாம் இங்கே பார்க்கிறோம். यहाँ पर जब संगीतकार दाऊद जो है
अब परमेश्वर को देखना चाहता है और यहोवा के भजन गाकर उनका आराधना करना चाहता है। उसका वो चाहत के बारे में, वो जब चलता रहता है उसके चाहत के बारे में हम यहाँ पर पढ़ते हैं। அவன் ஆராதனைக்கு செல்லும் பொழுது பலவிதமான கவலை பயம் நிறைந்தவனாயிருந்தான். जब वो आराधना करने के लिए जाता है तो अनेक डरों के साथ था। ஆனால் 6ஆம் வசனத்திலே சொல்கிறார், இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்கள் மேலாக உயர்த்தப்படும். लेकिन 6वां अध्याय वचन में वो कहता है, अब मेरा सिर मेरे चारों ओर के शत्रुओं से ऊंचा होगा। நான் தலை குனிந்து இருக்க போகிறதில்லை. और मैं सर झुका के नहीं रहूंगा। என் தேவன் யாரெல்லாம் என்னை பகைத்தார்களோ அவமதித்தார்களோ அவர்களுக்கு முன்பாக என் தலையை என் தேவன் உயர்த்துவார். और जो किसी ने भी मेरे साथ दुश्मनी की और मुझे शर्म किया है, उनके सामने परमेश्वर मेरा सिर எந்த ऊंचा करेगा। பிரச்சனைகளை கண்டு இந்த காலையில நீங்கள் தலை கவிழ்ந்தவர்களாய் இருக்கிறீர்கள். और कौन से समस्या ऐसा है जहाँ पर आप बहुत ही शर्मनाक महसूस कर रहे हैं। இயேசுவை நம்பினவர்கள், இயேசுவை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு தலை குனிந்து போகவில்லை. इस यीशु के पर विश्वास करने वाले लोग, यीशु के ऊपर जब भी कौन भरोसा करता है वो कभी भी लज्जित नहीं होता है। நம்முடைய தேவன் நம்முடைய தலையை நிமிர்த்துகிறார். हमारा परमेश्वर जो हमारा सिर ऊंचा करते हैं। நீங்கள் தலை உயர்த்தப்படுவதற்காக அவர் தன் தலையை சாய்த்தார். हमारे सिर ऊंचा करने के लिए उन्होंने अपना सिर झुकाया है। அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார். वो हमारे लिए उन्होंने अपना जीवन அந்த दिया। ரட்சகரை இந்த காலையில நாம் நோக்கி பார்க்கிறோம். उसी उद्धारकर्ता को हम आज सुबह उसके நம்முடைய ओर தேவைகள் देखेंगे। அனைத்தும் சந்திக்கப்படும். हमारे सारे जरूरतें पूरा हो जाएंगे। பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. हमारे स्वर्गीय अच्छे पिता, इस आशीर्वादित सुबह की आराधना के लिए आपको स्तुति இந்த करते हैं। ஆராதனையில கலந்து கொள்கிற எங்களோடு சேர்ந்து ஆராதிக்கிற பாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆவியானவர் ஆசீர்வதிப்பார். इस आराधना भाग लेने वाले और हमारे साथ मिलकर गीत गाने वाले हर एक बच्चों को आशीष कीजिएगा। தாவீதினுடைய தலையை உயர்த்தின ஆண்டவர் இந்த காலையிலே யாரெல்லாம் தலை குனிந்து பலவிதமான கவலைகள் நிறைந்தவர்களாய் நுகங்கள் பூட்டப்பட்டது போல காணப்படுகிறார்களோ அந்த நுகங்கள் எல்லாம் உடைத்து உம்முடைய பிள்ளைகளுடைய தலை உயர்த்தப்படும்படியாக ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறேன். और जो किसी के भी सिर झुके हुए हैं शर्म से, और जो कोई भी बहुत ही दुखित है, परमेश्वर आज मैं प्रार्थना करता हूँ कि उन सारे बच्चों के सिर ऊंचा उठना है और उन्हें बढ़ोतरी देना है। இந்த காலையில எங்களோடு நீங்க பேசுங்க. इस सुबह के समय पर हमारे साथ आप बात कीजिए, எங்களோடு கூட இடைப்படுங்க. हमारे साथ आप मिलिए। நாங்கள் வெறுமையா போகக்கூடாது. हम परमेश्वर, हम खाली हाथ नहीं जाना है। ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். परमेश्वर का नाम का महिमा हो। இந்த வாரம் தன்னுடைய பிறந்த நாளை தன்னுடைய திருமண நாளை நினைவு கூறுகிற ஜனங்கள், உங்களுடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவர்களை தொடுங்க, ஆசீர்வதிங்க. और इस सुबह के समय पर इस हफ्ते में जो भी अपना शादी का सालगिरह जन्मदिन मनाने वाले बच्चों को आशीष कीजिए। இந்த காலையில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். इस सुबह के समय पर हम अर्पण करते हैं। இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के अच्छे नाम से मांगते परमेश्वर पिता, ஆமென். आमीन। நாம் தேவனுடைய வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். हम परमेश्वर की वचन की ओर हम जाएंगे। இந்த காலையில உணர்வின் ஆவியானவரை குறித்து உங்களோடு நான் பேசும்படியாக நிற்கிறேன். इस सुबह के समय पर महसूस की आत्मा के बारे में मैं आपके साथ बात करने आया हूं। தேவனுடைய செய்தியை கவனமாக கேளுங்கள். परमेश्वर के संदेश को बहुत ध्यान से सुनिएगा। சங்கீதத்தின் புஸ்தகம் 35ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். भजन संगीता का पुस्तक 35वां अध्याय 13वां वचन हम पढ़ेंगे। நான் உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரப்படுத்தினேன், என் ஜெபமும் என் மடியிலே திரும்ப வந்தது. उपवास करके दुख उठाता रहा और मेरी प्रार्थना का फल मेरी गोद में लौट आया। 32ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், 32वां अध्याय 3रा वचन, நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. और जब मैं चुप रहा तब दिन भर कराते कराते मेरी हड्डियां पिघल गई। நாம் अनेक காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம்.
हम अनेक सारे कार्यों के लिए प्रार्थना करते हैं, ஜெபிக்காமல் எந்த ஒரு பிரச்சனைக்கு ஒரு பதிலை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. प्रार्थना के बगैर हम कोई भी जवाब नहीं पा सकते हैं. ஆனால் நாம் अनेक காரியங்களுக்காக நாம் விண்ணப்பிக்கிறோம், ஜெபிக்கிறோம், நல்லது. लेकिन हम अनेक कार्यों के लिए विनती करते हैं, प्रार्थना करते हैं, अच्छा है. ஆனால் நம்முடைய अनेक ஜெபத்திற்கு நமக்கு பதில் இல்லாமலே போகிறது. लेकिन हमारे अनेक सारे प्रार्थनाओं का हमें जवाब नहीं मिलता. ஏன் பதில் இல்லை என்று என்னைக்காவது நாம் யோசித்திருக்கிறோமா? क्यों जवाब नहीं है करके हम कभी ने सोचा है क्या? இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் உபவாசித்தேன், நான் என் ஆத்துமாவை உபத்திரப்படுத்தினேன், ஆனாலும் என் ஜெபம் என் மடியிலே திரும்ப வந்தது. और यहाँ पर संगीतकार कहता है, मैंने प्रार्थना किया, मैंने दुख उठाया, लेकिन फिर भी मेरा प्रार्थना मेरे गोद में आकर लौट गया. கதறிதான் ஜெபிக்கிறேன், मैं बहुत दुख होकर ही रोते हुए प्रार्थना ஆனால் करता எனக்கு हूँ, அதற்குரிய பதில் இல்லாமலே போகிறது. लेकिन उसका जवाब मुझे मिलता ही नहीं. எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोगों, நாம் ஜெபிக்கிறோம், நல்லது. हम प्रार्थना करते हैं, अच्छी बात है. ஆனால் நம்முடைய ஜெபத்திற்கு ஆண்டவரிடத்திலிருந்து பதில் வந்ததா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். लेकिन क्या हमारे प्रार्थना का हमें परमेश्वर से जवाब आता है, क्या ध्यान देना है. ஏன் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் இல்லாமல் போகிறது என்பதை நாம் உணர வேண்டும். क्यों हमें अपना प्रार्थना का जवाब नहीं मिलता है करके उसकी भावना को हमें அந்த समझना வீட்டில் है. வருகிற अनेक பிரச்சனைகளுக்கு நாம் தான் காரணம் என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். हमारे इस जवाब को नहीं मिलता है, उसका कारण हम ही है करके हमें जानना है. இந்த நிலைமை நமக்கு மாறாதிருக்கிற வரைக்கும் நீங்க எவ்வளவு ஜெபித்தாலும் பதில் பெற்றுக்கொள்ள முடியாது. हाँ, इस परिस्थिति जब तक बदल नहीं पाएगा तब तक हमारे प्रार्थना का जवाब नहीं मिलेगा. இதற்கு என்ன தேவை என்றால், इस स्थिति का क्या जरूरत है? நம்முடைய பிரச்சனைகளுக்கு யார் காரணம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். हमारी समस्याओं का कौन कारण है, हमें ஏன் जानना நம்ம है. என் வீட்டுல இப்படி பிரச்சனை வருது, क्यों हमारे घर में ऐसे समस्या आती ஏன் என் हैं? குடும்பத்தில இப்படிப்பட்ட வியாதிகள், பலவீனங்கள் எல்லாம், நஷ்டங்கள் எல்லாம் வருகிறது. क्यों हमारे परिवार में ऐसे बीमारी, ऐसी कमजोरी और ऐसा नष्ट आ रहा है? அதற்காக ஜெபிப்பது மாத்திரமல்ல, நாம் உணரணும் அதனுடைய ஏன் பதில் இல்லை என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். उसके लिए ना केवल हमें प्रार्थना करना है, लेकिन उसका भावनाओं को भी हमें समझ कर लेना है. நாம் நம்முடைய தவறுகளை, நம்முடைய பலவீனங்களை, நம்முடைய தப்பிதங்களை நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒத்துக்கொள்ளாதிருக்கிற வரைக்கும் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் இருக்காது. जब तक हमारी कमजोरियों को, हमें हमारी कमियों को, हमारी गलतियों को जब तक हम महसूस नहीं करते हैं, हमारे प्रार्थना का जवाब. ஆவியானவர் நம்முடைய குறைகளை சுட்டி காண்பிக்கும் பொழுது அந்தந்த நேரங்களிலே அதை நாம் சரிப்படுத்த நாம் பழகிக் கொள்ளணும். जब आत्मा जी हमारे कमियों को हमें बताते हैं तो उसी समय पर हमें सही करने के लिए हमें उसका तैयारी कर लेना. இல்லாவிட்டால் சத்துரு நம்முடைய இருதயத்தை மழுங்க வைத்து விடுவார். नहीं तो शैतान जो है हमारे हृदय को बहुत कठिन कर देगा. நமக்கு ஒரு நாளும் நமக்கு உணர்வே இருக்காது. कभी भी हम उसे महसूस या हम उसके भावनाओं को नहीं ஆண்டவர் समझ செய்தது पाएंगे. எல்லாம் ஏதோ ஒரு நமக்கு அவர் கடமைப்பட்டது போல நாம் நினைத்துக் கொள்வோம். அது அவருக்கு செய்ய வேண்டிய வேலை என்கிற எண்ணத்தோடு போகும் ஒழிய நாம் அதை குறித்த ஒரு உணர்வற்றவர்களாகவே நாம் இருப்போம். और जब भी परमेश्वर ये सब करेंगे तो हमें ऐसा लगता है कि उनका कर्तव्य है, वो करने दो करके हमें महसूस ही नहीं होगा. இஸ்ரவேல் ஜனங்களை கவனித்து பாருங்கள். इस्राएल लोगों को ध्यान दीजिए. உபாகம் 32 அதிகாரம் 28 வசனத்திலே उत्पत्ति का पुस्तक 32:28 में அவர்களுக்கு உணர்வே இல்லை என்று சொல்லுகிறார். और उनको कोई भी भावना ही नहीं थी करके அவர்களுக்கு कहते हैं. உணர்வே கிடையாது. उनको कोई महसूस ही नहीं था. ஒரு நாள் மோசே தன்னுடைய வயதான காலத்திலே அந்த ஜனங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கும் பொழுது ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறார். और एक दिन मूसा जो है अपने बुजुर्ग के समय पर परमेश्वर से उन लोगों के लिए प्रार्थना करते समय परमेश्वर कहते हैं. உபாகமம் 29 அதிகாரம் 4 வசனத்திலே उत्पत्ति का पुस्तक 29वां अध्याय 4 वचन में உணரத்தக்க இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நன்றாயிருக்கும் என்று சொல்றார். तब कहते हैं कि उनके लिए समझने की बुद्धि होगा तो अच्छी बात है. அவர்களுக்கு உணரத்தக்க இருதயம் இல்ல. उनको समझने की बुद्धि ही नहीं है. 430 வருஷம் அடிமையா இருந்தோம்.
हम 430 साल तक गुलामी में थे। அதை விட்டு கர்த்தர் எப்படி விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்தார்? उससे हमें परमेश्वर ने कैसे छुड़ाकर हमें उद्धार செங்கடலை दिया, எப்படி தேவன் பிளந்தார்? लाल समुद्र को कैसे दो भाग में किया, உலகத்தில் இதுவரைக்கும் நடந்திராத சம்பவங்கள் எல்லாம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் செய்து கொண்டு வருகிறார். और संसार में ऐसे कभी ना हुआ, ऐसे हमारे आंखों के सामने परमेश्वर நம்முடைய करते आए பிள்ளைகளுக்கு हैं। கூட நம்ம ஆகாரம் கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்ட நேரங்கள் இருந்தது. ஆனால் இத்தனை லட்சம் ஜனங்களுக்கு ஒவ்வொரு நாளும் மன்னாவை கொடுத்து கொண்டு வருகிறார். पर हम हमारे बच्चों को भोजन भी नहीं दे सकते थे, लेकिन इतने सारे लाखों लोगों को परमेश्वर रोज रोटियां பகலிலே मन्ना से மேக भेजते हैं। ஸ்தம்பம், இரவில் அக்கினி ஸ்தம்பத்தை வைத்து எவ்வளவு தேவன் ஆச்சரியமா இதுவரைக்கும் நடந்திராத சம்பவங்கள் நம்முடைய கண்களில் காணத்தக்கதாய் கர்த்தர் செய்கிறார். और दिन में मेघ का खंबा और रात में आग का खंबा से लेकर हमें स्तंभ करके परमेश्वर हमें सुरक्षित रख रहे हैं। आज तक இத்தனையும் அனுபவித்தார்கள், இத்தனையும் பார்த்தார்கள், இத்தனையும் கண்டார்கள். ஆனாலும் அவர்களுக்கு அதை குறித்த உணர்வு இல்லை. इतना सारा कुछ अनुभव करके इतना सारा कुछ देख भी लिया, लेकिन उसके बारे में उनके कुछ समझ ही नहीं है। ஆகையால் தான் ஆண்டவரோடு கூட ஒவ்வொரு நாளும் அவர்கள் வாக்குவாதம் பண்ணினார்கள், போராடினார்கள், ஆண்டவருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசினார்கள். इसलिए हर एक दिन वो परमेश्वर के साथ हमेशा उनके साथ विवाद करते थे, लड़ाई करते थे और बात करते रहते थे। உணர்வு தேவை. भावनाओं की समझ होना चाहिए। சாத்தான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய உணர்வுகள் எல்லாவற்றையும் அபகரித்து விட்டான், எடுத்து விட்டான். शैतान जो है इजराइल लोगों का सारे भावनाओं को, उनकी समझ को लेकर அதைத்தான் छीन लिया है। மோசே சொல்லும் பொழுது அவர்களுக்கு உணர்வே இல்லை என்று சொன்னார். इसलिए जब मूसा कहता है उनको कोई समझ ही नहीं करता। சரீரத்தினுடைய ஒரு பகுதி உணர்வே இல்லை. எத்தனை ஊசி குத்தினாலும், எத்தனை அவிதமாய் சரீரத்தில் அதை அடித்தாலும் அந்த இடத்துல உணர்வு இல்லை என்றால் அது ஒரு வாதம், பக்கவாதம் வந்து விட்டது என்றார். और अगर एक शरीर के एक भाग में कोई महसूस ही नहीं हो रहा है, चाहे उसे सुई से भी चुबा दे, लेकिन महसूस नहीं है, तो उसका मतलब कोई तो एक बड़ा वाद आ गया है, बीमारी आ गया है। உணர்வு நமக்கு வேணும். हमें महसूस होना चाहिए। அந்த உணர்வு இல்லாதபடினாலே தான் நம்முடைய தவறுகளை, நம்முடைய குறைகளை நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் உணர்ந்து ஒத்துக்கொள்ளாதபடியினால் நாம் எவ்வளவு ஜெபம்னாலும் பதில் இல்லாமல் இருக்கிறோம். जब हमें महसूस ही नहीं होता है उस गलतियों का, हमें कोई एहसास ही नहीं होता है, तो हमारे कोई भी प्रार्थना का जवाब नहीं मिल सकता। ஆனா இதே தவிர இன்னும் அடுத்தவங்க சொன்னாங்கன்னா உனக்கு இதனால தான் இந்த பிரச்சனை எல்லாம் வந்தது அப்படின்னு கரெக்டா சொல்லிடுறோம். और लेकिन अगर किसी कोई हमें कहता है तो कोई कहता है तो हम कहते हैं कि इसी की वजह से तुझे समस्या है करके हम बराबर से उनसे बता அதனால தான் உன் பிள்ளை இப்படி இருக்குது, அதனால தான் உன் குடும்பம் அப்படி இருக்குது. तेरे वजह से ही ऐसा है, तेरे वजह से ऐसे तेरे बच्चे हैं, நியாய तेरा தீர்ப்பை परिवार है। வேகமா நம்ம சொல்லிடுறோம். हम किसी को भी न्याय का दंड बहुत ही जल्दी दे அதே देते தவிர हैं। நம்ம செய்த அது உணர்வே இல்லை. लेकिन अगर वही गलती हम करें तो हमारा कोई एहसास ही नहीं होता है हमें। உணர்வின் இருதயம் நமக்கு வேணும். உணர்வின் ஆவியானவர் உணர்வை ஆண்டவர் நமக்கு கொடுக்கணும். मेरे प्रिय लोगों, हमें एहसास की आत्मा की जरूरत है, वो हृदय की जरूरत है। தாவீது ஒரு முறை தவறு செய்து விட்டார். दाऊद एक दिन उसने गलती कर बैठा, மிகப்பெரிய ஒரு தவறு செய்து. बहुत ही बड़ा गलती कर बैठा। அந்த தவறை செய்த பிற்பாடு அவனுக்கு உணர்வே இல்லை. और वो गलती करने के बावजूद भी उसे कोई एहसास ही नहीं था। நான் ராஜாவாய் இருக்கிறேன், मैं तो एक बड़ा राजा हूँ, இதெல்லாம் எனக்கு சாதாரணம் ये सब मेरे लिए एक साधारण என்கிற सा है। எண்ணத்தோடு கூட அவன் இருந்தான ஒழிய இது தப்பு பண்ணிட்டோமே, தவறு செய்துட்டோமே, ஆண்டவருக்கு முன்பாக இது தவறல்லவா என்கிற ஒரு உணர்வு அவனுக்கு வரவே இல்லை. और लेकिन ये सब गलती करते हुए भी मैंने ऐसी गलती किया है, मैंने यहोवा के सामने ऐसी गलती किया है करके कोई एहसास ही नहीं है उसे। ஆனால் தாவீது ராஜாவாதற்கு முன்பாக அவன் வனாந்தரத்திலே இங்கும் அங்கும் சுற்றி அலையும் பொழுது அவனுக்குள்ளே இருந்த ஒரு அடித்து கொண்ட ஒரு உணர்வு இப்பொழுது இல்லை. लेकिन जब दाऊद वन प्रदेश में यहाँ वहाँ दौड़ते हुए घूमता रहा, तब उसको जो एहसास था आज वो एहसास नहीं है। 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் पहला सामुएल का पुस्तक 24वां अध्याय 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 5वां वचन पढ़ के देखिए। தாவீது சவுலின் சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டது. इसके पीछे दाऊद शाऊल के बाग की चोर काटने से पछताया। அவன் மனம் அடிச்சுக்கிட்டே இருக்குது. उसका मन पछताने लगा। தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷன் மேல் परमेश्वर அவருடைய के வஸ்திரங்களை அறுத்து கொண்டேனே,
நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் அவன் மனசு அடிச்சுக்கிட்டே இருந்தது. परमेश्वर के द्वारा अभिषेक किया एक परमेश्वर के दास के बाग की चोर को काटने से वो बहुत पछताने लगा, उसका मन पछताते गया। உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு உணர்வு இருக்கிறதா? आपके जीवन के में क्या ऐसा कोई पछतावा है? ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் ஐயோ தவறு செய்துட்டேன், आपने कोई छोटा सा गलती भी किया होगा तो அந்த अरे मैंने गलत அடித்துக் किया है, கொள்ளக்கூடிய மனசாட்சி உங்களுக்குள் இருந்தால் ஆண்டவரை துதியுங்க. उसे स्वीकार करने की मन आपके पास रहेगा तो परमेश्वर का स्तुति இப்படிப்பட்ட कीजिए। ஒரு உணர்வு தேசத்தில் இல்லாதபடினால தான் இன்னைக்கு பாவம் பெருகிறது. ऐसा जब एक एहसास एक पछतावा हमारे देश में नहीं है, इसीलिए पाप बढ़ रहा है குற்றங்கள் அமிதமாய் ஸ்தோத்திரம் ஏராளமான வன்முறைகள் பெருகிக் கொண்டிருக்கிறது. और अपराधे कहीं बार यहाँ वहाँ बहुत बढ़ते जा रहे தப்பு हैं। பண்ணினவன், தவறு செய்தவன், பாவம் செய்தவன், கொலைகாரனை அமிதமாய் கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்து சிறைச்சாலையில போட்டு 10 வருஷத்துக்கு பிற்பாடு அவன் வந்தாலும் அவன் அதே குற்றம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அவன் வெளியில வருகிறான். और अपराधी का चाहे वो कितने भी बड़े गलती करके वो जेल में जाकर उस माँ से बाहर भी निकल जाए तो भी वो अपराध करने में ही जुड़ा रहता है। அவனை நான் கொல்லணும், उसे मुझे मार डालना है। அவனை இத்தனை வருஷம் ஜெயில இருந்தால், இத்தனை வருஷம் அவனுக்கு தண்டனை இருந்தது இருந்தாலும் உணர்வு இல்லை. इतने साल तक उसने वो दंड जेल में पाया तो भी उसके पास कोई एहसास नहीं है, उसका पछतावा எனக்கு नहीं। அருமையானவர்களே, मेरे प्रिय लोगों, உணர்வு மிக மிக அவசியம். पछतावा की बहुत जरूरत நம்முடைய है। குறைகளை உணர்த்தக்கூடிய உணர்வின் ஆவியானவர் நமக்கு மிக மிக தேவை. हमारी कमियों को बताने वाला वो पछतावा, वो एहसास जो है उसकी आत्मा में बहुत जरूरत है। தாவீதுக்கு உணர்வு இல்லை. अब दाऊद की कोई पछतावा नहीं है உணர்வு இல்லை என்பதற்காக தேவன் தாவீதை விட்டுவிடல. और ऐसा कोई पछतावा ही नहीं है करके यहोवा ने दाऊद को छोड़ा नहीं। அவன் தன்னுடைய தவறை உணர்ந்து அவன் மனம் திரும்பி மறுபடியுமாய் பழைய நிலைமையோடு அவன் வாழ வேண்டும், நல்ல ஒரு மனசாட்சியா ஜீவிக்க வேண்டும் என்பதற்காய் ஆண்டவராய் கர்த்தர் நாத்தான் தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். और उसे उसके गलतियों का एहसास होना है, उसके बाद उसे मन फिराकर अच्छे एक परमेश्वर का दास बनने के लिए परमेश्वर दाऊद के पास नातान भविष्यद्वक्ता को भेजते हैं। அங்கே தாவீதுக்கு ஒரு நாத்தானை தேவன் அனுப்பினது போல ஆண்டவராகிய இயேசு நம்மை சீர்படுத்த உணர்வை கொடுக்க இந்த பூமிக்கு அவர் கடந்து வந்தார். और जैसे दाऊद को उन दिनों में परमेश्वर यहोवा ने नातान पर भविष्यद्वक्ता को भेजा है, उसी तरह यहाँ पर हमारे जीवन से सिद्ध होने के लिए परमेश्वर ने यीशु के द्वारा हमें दिया। ஏசாயா 11ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை வாசித்து பாருங்கள். ஏசாயா का पुस्तक 11वां अध्याय पहला 3 वचन को ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவிதமாக அது எழும்பி அது செழிக்கும். அந்த ஈசாயின் அடிமரத்தில் தோன்றியதான் அந்த துளிர் ஆண்டவரா இயேசுவை குறித்து இங்கே நாம் வாசிக்கிறோம். यीशु के टूटे में से एक डाली फूट निकलेगी और उसी की जड़ में से एक शाखा निकलकर फलवंत होगा, वही यीशु के बारे में हम पढ़ते हैं यहाँ। அவர் எப்படிப்பட்டவராக இந்த பூமிக்கு வந்தார் என்பதை குறித்து எத்தனையோ காரியங்கள் சொல்லப்படாதில்ல. உணர்வை கொடுக்கும்படியாய் உணர்வின் ஆவியானவர் என்று நாம் வாசிக்கிறோம். और ऐसा हम कितने ही सारे कार्यों को जब पढ़ते हुए देखते हैं कि यहोवा की आत्मा जो हमें एहसास की आत्मा करके हम पढ़ते हैं। உணர்வை அருளும் ஆவியானவர், एहसास दिलाता हुआ आत्मा। இயேசு இந்த பூமிக்கு வரும் பொழுது உணர்வை அருளக்கூடிய ஆவியானவருடைய ஸ்தோத்திர நிறைவோடு பிதாவானவர் அவரை இந்த பூமிக்கு அனுப்பினார். और यीशु जब इस संसार में आते हैं तो पिता के द्वारा एक समझ की आत्मा के द्वारा हमें इस संसार में वो दिखाता है। ஆகையால் தான் மத்தி 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே ஆண்டவராய் கர்த்தர் சொன்னார், இன்னும் உங்களுக்கு உணர்வில்லையா என்று கேட்டார். इसलिए मत्ती का पुस्तक 16-17 में परमेश्वर यहोवा या परमेश्वर यीशु यहाँ पर पूछते हैं कि क्या अब तक आपको कोई समझ नहीं है। தாவீதுக்கு ஒரு நாத்தான் இருந்தது போல நமக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். और जैसे दाऊद के लिए एक नातान था, उसी तरह आज हमारे लिए हमारे यीशु मसीह है। உணர வேண்டும், हमें भी वो एहसास होना है, நாம் உணர வேண்டும். हमें एहसास होना है। நாம் நடந்த நம்முடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை நாம் நினைத்து நாம் உணர வேண்டும். और हमारे जीवन में जो हुआ संभव को सोचकर उसके एहसास उसका पछतावा हमें होना। டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஒரு சாதாரண
தமிழ்நாட்டிலே ஒரு சாதாரண ஒரு செகண்ட் கிரேட் டீச்சராக இருந்தார். डॉक्टर राधा कृष्णन जो थे एक तमिलनाडु में एक सेकेंडरी टीचर थे. ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்தார். एक छोटे से गांव में उनका जन्म हुआ. அவர் இந்தியா தேசத்தினுடைய ஜனாதிபதியாக உயர்த்தப்பட்டார். और वो इंडिया देश के प्रधानमंत्री बन गए. இங்கிலாந்து தேசத்தினுடைய ராணியார் அவரை அழைத்திருந்தார். அவரை பார்க்க வேண்டும் விருந்துக்கு அவரை அழைத்திருந்தார். और इंग्लैंड देश की जो रानी है उन्होंने उसे बुलाया था, दावत दिया था उसे देखने के लिए. ஏனென்றால் சாதாரணமான ஒரு டீச்சராக இருந்தவர் இந்தியா தேசத்தில் இத்தனை கோடி மக்களுக்கு ஒரு அவிதமான ஒரு ஒரு பெரிய ஒரு தலைவராய் ஜனாதிபதியாய் தேசத்தை ஆளுகை செய்கிறவராய் இருந்தாரே என்பதை அவரை பார்க்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட அந்த ராணியார் அவரை அழைத்திருந்தார். அவரும் அவருடைய பேத்தியும் கடந்து போனார்கள். लेकिन अब साधारण से एक गांव में उनका जन्म हुआ, लेकिन आज वो भारत देश के एक बड़ा सा अध्यक्ष है रूप में दिखाई दे रहे हैं. इसीलिए इंग्लैंड की रानी ने उन्हें देखने के लिए उन्हें दावत दिया. பக்கிங்ஹாம் அரண்மனையிலே ஒரு பெரிய விருந்து அவருக்காக வைத்திருந்தார். बकिंघम महल में उन्हें बड़ा सा एक दावत दिया गया. अनेक தேசத்தினுடைய விதமான அதிகாரிகள் மந்திரிகள் ஸ்தோத்திரம் பல இராணுவ ஒரு அதிகாரிகள் பெரியவர்கள் எல்லாரும் நிறைந்ததான ஒரு அந்த அறையாக்கம். और उस महल में बहुत सारे अधिकारियों, बहुत सारे मुख्य लोग, अध्यक्ष लोग, बहुत सारे लोग वहां पर उपस्थित थे. எல்லாருக்கும் பிளேட் எல்லாம் அழகான பாத்திரங்கள் எல்லாம் வைக்கப்பட்டது. குடிப்பதற்கு சாப்பிடுவதற்கு ஆகாரங்களை போட்டுக்கொள்வதற்கு அதில் இருக்கிற அந்த ஸ்பூன் எல்லாம் அவிதமாக எல்லாம் சில்வராக இருந்தது. और वहाँ पर पूरी तरह से जहाँ पर वो दावत रखा गया था उस टेबल में वहाँ पर बहुत सारे बर्तने रखे थे, स्पून रखे थे जो चांदी का வெளியேறப்பட்டதான உலோகங்களால் செய்யப்பட்டதான அந்த பாத்திரங்களையும் அந்த ஆகாரங்களையும் அந்த ஜனாதிபதி ஆகிய ராதாகிருஷ்ணன் கவனித்தார். और वो सारे जो बर्तने पड़े थे, वो सारे जो दावत के लिए रखे गए थे, वो बहुत ही कीमती सामान था. और वो सभी उस राष्ट्रपति राधा कृष्णन ने देखा. குடிப்பதற்கு அருமையான வெளியேறப்பட்டதான கப்பு, சாப்பிடுவதற்கு அருமையான பிளேட், இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவருடைய பழைய நினைவு அவருக்குள் வந்தது. और ये पीने के लिए वो जो कीमती चाय का कप और खाने के लिए जो कीमती खाने का प्लेट देखकर उनको पहले के जिंदगी का बारे में याद आ गया. इन्हें பார்த்த உடனே அவருக்குள் கண்ணீர் வந்துவிட்டது. और ये देखते ही उनकी आंखों में आंसू बहने लगे. யாருக்கு தெரியாமல் இதை துடைத்து கொண்டார். और किसी और कोई और देख न लेकर के उन्होंने अपना आंसू पोंछ दिया. பேத்தி அவருடைய செய்கையை கவனித்துக் கொண்டே இருந்தார். लेकिन इस रानी की जो उनकी पोती जो थी उसने उन्हें देख लिया. அந்த விழா முடிந்தது, அந்த விருந்து உபசரிப்பு முடிந்தது. அவர் தனக்கு கொடுக்கப்பட்டதான அந்த அறைக்கு அவர் கடந்து போனார். और उनका वो जो दावत जो था वो खत्म हो गया और उन्हें दिया गया उस कमरे में उन्हें भेजा गया. அங்கே உள்ளே போன உடனே அவருடைய பேத்தி அவரை பார்த்து கேட்டாள், ஏன் தாத்தா அழுதுட்டீங்க அப்படின்னு கேட்டார். और जैसे ही वो कमरे के अंदर जाते ही उनकी नाती ने पूछा कि क्यों नाना जी आप क्यों रोने लगे? உங்களுடைய வயிற்றுக்கு சரியில்லையா? அந்த இங்க உட்காருவதற்கு விருப்பம் இல்லையா? ஏன் இப்படி அழுதுங்க? क्या बात है, क्यों आप रो पड़े? क्यों, क्या आपको पेट दर्द दे रहा है या फिर कुछ और परेशानी? கவனமாய் கவனித்துக் கொண்டிருந்தேன். मैंने आपको बहुत ध्यान से देख रही थी. அப்பொழுதுதான் அவர் சொன்னார், तब उन्होंने कहा, நான் ஒரு ஏழை ஒரு ஆசிரியர், मैं एक बहुत गरीब शिक्षक हूँ. ஒரு பாத்திரங்கள் வாங்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு கூட எங்களுடைய குடும்பம் இல்லை. और एक छोटा सा बर्तन खरीद कर उसमें भोजन करने के लिए भी हमारे पास धन नहीं था. பாட்டி அந்த சிமெண்ட் தரையை நன்றாக கழுவி அதிலே சாப்பாட்டு போட்டு தருவாள். அதுதான் அவ்விதமாக ஒரு பாத்திரம் போல நான் எண்ணி சாப்பிட்ட நேரங்கள் ஏராளம்.
और तुम्हारी जो नानी थी वो जो फर्श साफ करके उसी में खाना डालती थी, वही हमारे लिए बर्तन के समान था। அப்படி சாப்பிட்ட எனக்கு இந்த விலையேறப்பட்டதான பொருட்களையும் அந்த சில்வரையும் அந்த கோல்டு உள்ளதான அந்த உலோகத்தினால் செய்யப்பட்டதான பாத்திரங்களை காணும் பொழுது இதற்கெல்லாம் நான் தகுதி இல்லையே என்று நான் நினைத்து நான் என்னை அறியாமலே நான் அழுதேன். और ऐसे खाना खाते हुए मैं जो आज इस महल में ऐसे चांदी और सोने के बर्तन से खाते हुए देखते मुझे ऐसा लगा कि मैं इस सभी का योग्य नहीं हूँ करके मैं रो बैठा। உணர்வு வேண்டும். उसके बारे में एक एहसास हमें होना है। நாம் நேற்று எப்படி இருந்தோம், कल हम कैसे थे, இன்னைக்கு எப்படி இருக்கிறோம், आज हम किस तरह இதற்கு हैं, காரணம் என்ன? इसका कारण क्या है? தேவன் நமக்கு செய்த காரியங்களை நாம் உணர வேண்டும். परमेश्वर ने हमारे लिए किए कारण को हमें एहसास करना है। தாவீதுக்கு ஒரு நாத்தானை ஆண்டவராய் கர்த்தர் அவன் உணரும்படியாக அனுப்பி வைத்தார். दाऊद को परमेश्वर ने नातान के द्वारा उसे एहसास करने के लिए भेजा। இன்றைக்கு நமக்கு பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தும்படியாக இருக்கிறார். और आज हमें वो पवित्र आत्मा हमें उसे एहसास करने के लिए आए हैं। நமக்கு உணர்வு வேண்டும். हमें एहसास की जरूरत है। தாவீது தவறு செய்த உடனே நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னு நாத்தான் டைரக்டா போய் சொல்லல. दाऊद जब गलती करते ही नातान जाके उसे नहीं कहता है कि तूने गलती किया है, அவனுக்கு ஒரு ஓமையின் மூலமாகத்தான் சொல்றார். और उसे एक खता की हो रही कहता है। அந்த ஓமையின் மூலமாக அவர் சொல்லப்பட்டது 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். और दूसरा सामुएल 12 अध्याय को पढ़ेंगे तो जान लेंगे कि उसे एक कहानी के द्वारा बताया गया। ஸ்தோத்திரம். இப்படி அந்த ஒரு ஓமையாய் ஒரு ஆட்டுக்குட்டியை ஒருவன் அவிதமாக எடுத்துக்கொண்டான். அதை குறித்து அவர் அதிகமாய் விளக்கமாய் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது தாவீதுக்கு அதை கேட்க கேட்க ரொம்ப வருத்தமா கவலையாயிடுச்சு. और ऐसे एक कथा में कि ऐसा है कि एक बकरी को, एक मेमना को परमेश्वर ने ऐसा लिया करके जब सुनते ही उसे बहुत दुख हुआ। அந்த கவலை ஏற்பட்டது. उसे बहुत वो दुख हुआ। அப்பொழுது தாவீது சொல்றான், அந்த மனுஷன் யார், அவன் எங்க இருக்கிறான், அவனை கொண்டு வாங்க, அவன் இருக்கக்கூடாது. கோபமாய் தாவீது பேசுகிறான். तब दाऊद कहता है कि वो व्यक्ति कौन है, उसे बहुत क्रोधित से पूछता है कि कौन है वो व्यक्ति, उसे लेकर आओ करके पूछता है। நாத்தான் சொன்னார், तब नातान ने कहा, அவன் வேறு யாரும் இல்ல, நீதான்ப்பா அந்த மனுஷன் அப்படின்னு. वो कोई और नहीं है, वो तू ही है वो व्यक्ति, நீதான் அப்படி செஞ்சிட்ட. तू ही है वो व्यक्ति। அந்த மனுஷனுக்கு ஒரே ஒரு ஆடுதான். उस मेमना के पास एक ही बकरी அந்த है, அந்த ஒரு मेमना है। ஆட்டையும் நீ அவிதமாக நீ பிடித்துக் கொண்டாய். और उस मनुष्य के पास एक ही मेमना है और उस एक ही मेमना को तूने पकड़ இந்த लिया। பத்சேபாளுடைய பிரச்சனைகளை குறித்து தான் தாவீது இப்ப நாத்தான் தாவீதோடு பேசுகிறார். और उस परसेबार के जो परेशानी के बारे में यहाँ पर दाऊद बात करता है। அந்த வார்த்தையை கேட்ட உடனே தாவீது கோபப்படவில்லை. और इस बातें को सुनते ही दाऊद गुस्सा नहीं होता। நாத்தான் தீர்க்கதரிசியின் மேல் கோபப்படவில்லை. उसको गुस्सा नहीं आया। நீ எப்படி இதை இப்படி சொல்லலாம், என்னை கை நீட்டி சொல்வதற்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது என்று சொல்லவில்லை. और वो क्रोधित से नहीं पूछा कि तुझे कौन अधिकार दिया मेरे बारे में ऐसे बात करने की। செய்த தவறை தாவீது உணர்ந்தார். लेकिन उस समय दाऊद अपने गलतियों का पछतावा हुआ उससे। ஆனால் சவுலை கவனித்து பாருங்கள். लेकिन शाऊल को ध्यान दीजिएगा। சாமுவேல் தீர்க்கதரிசி அவனை அபிஷேகித்து அவனை தெரிந்து கொண்டு அவனை ஸ்தோத்திர அபிஷேகித்ததான அந்த தேவனுடைய மனுஷன் சவுலிடத்தில் வந்து, நீ கீழ்ப்படியாமல் போய்விட்டாய், உன் ராஜ்யம் உன்னை விட்டு தாண்டிவிடும் என்று சொல்லும் பொழுது அந்த தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் மேல் அவர் கோபம் கொண்டார். लेकिन साउल को ध्यान दीजिए, जब सामुएल भविष्यद्वक्ता उसके पास आता है जिसने उसे अभिषेक किया था, उसे कहता है कि तू गलत कर रहा है, तेरे राज्य तेरे को छोड़ देगा और तू गलत किया करके। 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே சாமுவேல் எழுந்திருந்து அவன் புறப்படும் பொழுது அந்த கோபத்தோடு கூட சவுல் அவருடைய சால்வையின் தொங்கலை பிடித்துக் கொண்டார். और जब साउल तभी सामुएल के पास उससे गुस्सा होता है और पहला सामुएल 15:25 में हम पढ़ते हैं कि
तब वो बहुत गुस्से में वो उनके वस्त्र को वो पकड़ लेता है அது கிழிந்து போனது. और वो फट जाता है। சாமுவேல் ஒன்று சொல்லவில்லை. सामुएल ने कुछ नहीं कहा, ஆனால் வேதம் சொல்கிறது 15ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே அவன் மரணம் வரைக்கும் தீர்க்கதரிசியாகிய சாமுவேலுடைய முகத்தை அவன் பிற்பாடு பார்க்கவே இல்லை. लेकिन सामुएल शास्त्र कहता है 15:35 में कि उसके मरने तक शाऊल ने जो उस भविष्यद्वक्ता सामुएल का मुंह नहीं देखा। ஆலோசனை கொடுக்கிற ஒரு தேவ மனுஷன். वो सलाह देने वाला एक परमेश्वर का அவன் दास है। ஆலோசனை அவனோடு கூட சவுலோடு கூட சாமுவேல் இருந்திருந்தால் அவருடைய ஆளுகை மிக ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும். और उसके सलाहकार जो सामुएल जो है साउल के साथ हमेशा रहते थे तो उनका राज्य बहुत बढ़ जाता था। உணர்வற்றவன், எரிந்து விழுகிறவன், கோபப்படுகிறவன், இவனுக்கு நான் என்ன ஆலோசனை கொடுப்பது? முகத்தையே திரும்ப அவர் காண்பிக்கவே இல்லை. और जो आज्ञा का पालन नहीं करता है, जो बहुत क्रोधित है और जो बहुत ही ऐसे गलतियों का पछतावा नहीं है जिसके पास, उसको मैं क्या सलाह दूं करके उसने दिखाया। அருமையானவர்களே, मेरे प्रिय लोगों, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியல, உணரல, செய்த தவறுகளை நான் ஒத்துக்கொள்ளலைன்னா ஆவியானுடைய ஒரு நடத்திப்பை நீங்க காணவே முடியாது. अगर आप अपने गलतियों का आपको एहसास नहीं हुआ, आपने जो गलती किया उसका पछतावा नहीं हुआ, तो आत्मा जी कभी भी आपके पास எப்படி சவுல் சாமுவேலை காணவில்லையோ அதே போல ஆவியானுடைய ஒத்தாசை, ஆவியானுடைய நடத்திப்பை நம்ம பார்க்கவே முடியாது. और जैसे साउल के पास सामुएल नहीं आया, उसी तरह हमारे पास भी आत्मा जी का सहायता कभी नहीं मिलेगा। அவன் பார்க்கும்படியாக விரும்பினான். उसे देखने के लिए उसने चाहा। சாமுவேலை பார்க்கணும், सामुएल को देखना है, சாமுவேலை பார்க்கணும். सामुएल को देखना है, ஏனென்றால் யுத்தம் வந்து கொண்டிருக்கிறது. क्योंकि लड़ाई जारी है। அந்த சாமுவேலை பார்ப்பதற்காக குறி சொல்லுகிற ஆவி உள்ளதான அந்த பெண்ணை தேடி, ஸ்திரியை தேடி அவன் கடந்து போனான். और उस सामुएल को देखने के लिए जो तांत्रिक जो एक स्त्री है उसे ढूंढ कर जाता है। அந்த ஸ்திரியிடத்துல போய் கேட்கிறான். அந்த அஞ்சனம் பார்க்கிற குறி சொல்லியிடத்துல நீ உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கும் பொழுது நான் தீர்க்கதரிசியாகிய சாமுவேலை பார்க்க வேண்டும். और जब वो स्त्री पूछती है कि वो तुझे क्या चाहिए, तब वो साउल कहता है कि मुझे सामुएल भविष्यद्वक्ता को देखना है। யோசித்து பாருங்கள், सोचकर देखिएगा, ஏன் அவரை திரும்ப காண முடியவில்லை? क्यों उन्हें नहीं देख पाया? वो கீழ்ப்படியாதவனுடைய வார்த்தைகள், கீழ்ப்படியாதவனுக்கு தேவனுடைய ஆவியானவர் ஒத்தாசை செய்ய மாட்டார். आज्ञा का पालन जो नहीं करता है, परमेश्वर का आत्मा उनको कोई सहायता नहीं करता है। உணர்வு நமக்கு வேண்டும். उस हमें एहसास की जरूरत है, உணர்வு வேண்டும். एहसास होना चाहिए, पछतावा होना चाहिए हमें। எசேக்கியேல், எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 37ஆம் அதிகாரம். यिर्मयाह भविष्यद्वक्ता का पुस्तक 37वां अध्याय। இந்த அதிகாரத்திலே தீர்க்கதரிசியாகிய எரேமியா சிதேக்கியா ராஜாவிடத்தில் போய் தேசத்தில் என்ன நடக்க போகிறது, ராஜாவே உனக்கு என்ன சம்பவிக்க போகிறது, உன் குடும்பத்திற்கும் தேசத்தின் மக்களுக்கும் என்ன சம்பவிக்க போகிறது என்பதை ஆவியானவர் சொன்னதை அவன் போய் சொல்லுகிறான். और यहाँ पर इस अध्याय में भविष्यद्वक्ता यिर्मयाह जो है सिदकिय्याह राजा के पास जाकर ये कहा उनके देश में क्या संभव होने वाला है, उनके राज्य में क्या होने वाला है, वो सब कुछ उनके जाके बोलता है। ஆனால் சிதேக்கியா அதை விசுவாசிக்கவில்லை. लेकिन सिदकिय्याह जो है वो उसका भरोसा नहीं அவன் किया। என்ன செய்தான்? उसने क्या किया? எரேமியாவை பிடிங்கள் என்றான். यिर्मयाह को पकड़ो करके कहा। அவனை யோனத்தான் என்று சொல்லக்கூடிய அந்த நாட்கள்ல அந்த யோனத்தானுடைய ஒருவனுடைய வீடு சப் ஜெயிலாக இருந்தது. और योनातान जो है उन दिनों में उनका घर जो है वही जेल के रूप में था। அந்த வீட்டிலே அவனை ஜெயில போடுங்க அப்படின்ட்டான். उस बंदी गृह में उन्हें डाल दो करके कहा। 37ஆம் அதிகாரம் 17-18 வசனத்திலே 37वां अध्याय 17-18 में அவன் சொல்லுகிறது 20ஆம் வசனத்திலும் பார்க்கிறோம், நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் இப்படி ஜெயில போடுறீங்க?
और वो 20वां वचन में भी हम देखते हैं कि वो कहता है कि मैंने क्या गलती किया, क्यों मुझे ऐसे बंदी गृहों में डाल உனக்கு दिया। நல்லதான செஞ்சேன், मैंने तुम्हारे लिए तो भलाई किया ஆண்டவர் है। சொன்னதை நான் உனக்கு சொன்னேன், जो परमेश्वर ने मुझे कहा है वही அதை मैंने தவிர तुझसे நான் कहा உனக்கு है। என்ன தப்பு பண்ணிட்டேன்? उसके अलावा मैंने क्या गलती किया ஏ है? யோனத்தானுடைய வீட்டுல கொண்டு போய் என்னை எப்படி கஷ்டப்படுத்துற? क्यों योनातान के घर पे ऐसे रख के मुझे बंद करके रखा है? ஏன் காரணம் என்ன? क्यों, कारण क्या है? இவன் இப்படி சொல்லுவதா? ये ऐसा बोलता है। ஏன் இப்படி சொன்னான் என்பதை உணர்வதில்லை. क्यों ऐसा बोला है उसका पछतावा नहीं है அப்ப அவன் उसे। சொன்னவனை ஜெயில போட்டா இல்லாவிட்டால் அழித்தோ இல்லாவிட்டால் கொண்டு போட்டால் பிரச்சனை தீரவே தீராது. लेकिन ऐसा जो कहता है उसको मार डाले या फिर बंदी गृह में डाला तो कभी भी समस्या का हल नहीं मिलेगा। உணரணும். उसको हमें एहसास होना है இது ஏன் இப்படி வந்தது? क्यों ऐसे हुआ है। தேவன் சில நேரங்களில் நாம் உணர முடியாமல் இருக்கும் பொழுது நமக்கு தேவன் சொல்லி பார்க்கிறார், கீழ்ப்படியில நெருக்கத்தை கொண்டு வருகிறார். और जब हमें हमारी गलतियों का हमें एहसास नहीं होता है, जब परमेश्वर हमें बताते हैं तो परमेश्वर ध्यान रखते हैं, लेकिन हम जब नहीं सुनते हैं तो हमें तकलीफें देते हैं, நெருக்கத்தை கொடுக்கிறார். एक बड़ा तकलीफ, एक दबावट लेकर आते हैं। எரேமியா 10ஆம் அதிகாரம் यिर्मयाह का पुस्तक 10वां अध्याय 18ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 18वां वचन ले लेंगे। கண்டு உணரும்படி அவர்களுக்கு நான் நெருக்கத்தை உண்டாக்குவேன் என்றார். और यहाँ पर कहते हैं कि ऐसे संकट में डालूंगा कि उनकी समझ में भी नहीं आएगा। கண்டு அவர்களை உணரட்டும். उन्हें ऐसे उन्हें देखकर उन्हें समझ आना चाहिए, அவர்களுக்கு ஒரு உணர்வு வரட்டும். उन्हें समझ आना चाहिए। அதனால நான் அவங்களுக்கு ஒரு நெருக்கத்தை தருவேன். इसलिए मैं उन्हें ऐसा संकट में डाल அவங்களுக்கு दूंगा, ஒரு கஷ்டத்தை நான் கொடுக்க போறேன். मैं उन्हें एक कष्ट देने वाला हूँ। ஏன் ஆண்டவராய் கர்த்தர் அவ்விதமாக நம்மை சிட்சிக்கிறார்? தேவன் நம்மை சில நேரங்களில் பாடுகளுக்கு நேராக கர்த்தர் நம்மை நடத்துகிறார். காரணம் நாம் அதை கண்டாயிலும் உணர மாட்டோம். क्यों परमेश्वर हमें कई समय पर हमें हमारी परीक्षा लेते हैं, हमें संकटों के बीच में ले जाते हैं, ताकि अगर ऐसे देखकर भी हमें पछतावा होगा या नहीं हमें होने लगता है। அநேகர் அதை அதை விசுவாசிப்பதில்லை. लेकिन अनेक लोग उसे विश्वास नहीं करते हैं। கண்டு உணரும்படியா देखकर समझने के लिए நான் அவர்களுக்கு நெருக்கத்தை உண்டாக்குவேன். मैं उन्हें ऐसा संकट दूंगा। ஒரு நெருக்கத்தை ஆண்டவராய் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார் என்றால் ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் அதன் மூலமாக நம்மோடு பேச விரும்புகிறார். अगर परमेश्वर हमें एक संकट देना चाहते हैं तो उसके द्वारा परमेश्वर हमारे साथ நாம் बात ஏதோ करना चाहते ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் செய்திருக்கிறோம். அதை உணர்த்துவதற்கு ஒரு பாடுகளும் ஒரு நஷ்டங்களும் ஒரு கஷ்டமும் நம்முடைய குடும்பத்தில் வந்திருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். और कुछ तो परमेश्वर के द्वारा हमने गलती किया है करके उसकी समझ आने के लिए परमेश्वर ने हमें दबावट दिया है, ऐसा कष्ट और नष्ट दिया है करके हमें समझ कर देना। என்னாகமம் 22ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே गिनती का पुस्तक 22-25 में பிலியாமை கழுதை சுவரோடு கூட நெருக்கிற்று. और जो बिलाम को गदही के दीवार से ऐसे सट गई, நெருக்கிற்று என்று வாசிக்கிறோம். उसके दीवार से दब गया करके हम पढ़ते हैं। ஏன் நெருக்கிறது என்பது கழுதைக்கு தெரியும். क्यों उसे दीवार से दबा रहा है करके गधा को पता है, ஆனால் இது ஏன் இப்படி நெருக்கினது என்பது பிலியாமுக்கு தெரியல. लेकिन क्यों ऐसे गदही ने किया करके ये बिलाम नहीं जानता। ஆகையால் பிலியாம் அந்த கழுதையை அடிக்கிறான். इसलिए वो बिलाम जो है उस गधे को मारता 2-3 है, தடவை அவன் அடிக்கிறான். उसे पीटता है। அப்பொழுதுதான் தேவன் அவன் உணர வேண்டும் என்பதற்காக கழுதையின் வாயை கர்த்தர் திறக்கிறார். तब उसे महसूस होने के लिए, उसे समझ आने के लिए परमेश्वर उस समय पर गदही का मुंह உலகத்திலே खोलते हैं। நடந்திராத ஒரு சம்பவம் இப்பொழுது நடக்கிறது. जो संसार में आज तक नहीं हुआ वो संभव அழிந்து போகிற ஒரு மிருகம் அவ்விதமாக மனுஷனுடைய பாஷையை பேசினது. जो मरने वाला जो प्राणी जो है आज वो मनुष्य का भाषा बात कर रहा है व्यक्ति का। ஏன் என்னை அடிக்கிறாய்? क्यों मुझे मार रहा நான் है? இதுவரைக்கும் உன்னை சுமந்து வந்தேனே, मैंने आज तक तुझे संभालते ஏன் आया, என்னை நீ அடித்தாய்? क्यों मुझे संभाल रहा है? எதிரே கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தோடு நிற்கிறார்.
और सामने जो है परमेश्वर का दूत जो है लाठी के साथ खड़ा है। நீ போகிற வழி சரியில்லை, तो जो जाने वाला तेरा मार्ग ठीक नहीं है। ஆகையால் அந்த தூதனை காணும் பொழுது உன்னை காப்பாற்றுவதற்காக சுவரோடு கூட நான் நெருக்கிட்டேன். इसीलिए उस दूत को देखते ही तुझे बचाने के लिए मैंने तुझे उस दीवार से की ओर से तुझे दबा दिया। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोगों, நமக்கு நெருக்க வருகிறதா? हमें दबावट आता है क्या? நம்முடைய பிள்ளைகளையோ மற்றவர்களை குறை சொல்லுவதனால, இல்லாவிட்டால் மற்றவர்களை ஏதோ ஒரு காரியத்தை கொடுத்து பேசுவதனால, அடித்து விடுவதனால காரியம் நடந்து விடாது. हमारे बच्चों को या किसी और को हमें उन्हें मारने से या फिर उनकी कमियों को बताने से हमारी சில समस्या நேரங்களில் का நம்ம हल नहीं சமாதானமே मिलेगा। நம்ம குடும்பத்தில் இல்லாமல் போயிடும். कई समय पर हमारे घर में परिवार में ஏதோ समाधान ही नहीं இழந்தது रहता है। போல நாம காணப்படுறோம். कुछ तो खोए हुए जैसा लगता है, யாரையும் குறை சொல்லுவதல்ல, लेकिन किसी को कमियां தெய்வ சமூகத்தில் बताने के அமர்ந்து से नहीं है। ஆண்டவரே ஏன் என்பதை நீ கேட்க வேண்டும். लेकिन परमेश्वर के सम्मुख में बैठकर प्रभु ஏன் क्यों இந்த ऐसा हो பிரச்சனை रहा எனக்கு है, வந்தது? क्यों ऐसा समस्या आ रहा ஏன் है, இந்த நெருக்கம்? क्यों ऐसा एक दबाव, ஏன் இந்த சிக்ஷை? ஏன் இந்த கஷ்டங்கள்? क्यों ऐसा संकट, क्यों ऐसा एक समस्या? ஆண்டவரிடத்தில் கேட்கணும். पर परमेश्वर से हमें पूछना है। தாவீதுக்கு ஒரு நாள் உணர்வு இருந்தது, ஆனால் ஒரு நாள் உணர்வற்றவனாய் போய்விட்டான். दाऊद को एक बार पछतावा हुआ, लेकिन अगले समय पर उसको कोई पछतावा नहीं था। ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் அவனை ஆரம்பத்தில் சொன்னது போல அப்படியே அவனை விட்டு விடாமல் தீர்க்கதரிசியாகிய நாத்தானை தேவன் தாவீதிடத்திற்கு அனுப்பினார். 2 சாமுவேல் 12 அதிகாரம் 13 வசனத்தில் வாசிக்கிறோம். और लेकिन जैसे परमेश्वर ने ऐसे ही नहीं छोड़ दिया, उसे भविष्यद्वक्ता नातान को भेजकर उसे सीधा करने के लिए भेजा गया। 2 सामुएल 12 अध्याय 13 वचन में हम पढ़ते हैं। அவன் அந்த குற்றங்களை இப்படி தப்பு பண்ணிட்டாய் என்று சொன்ன உடனே அந்த வார்த்தையில அந்த வசனத்தில் இப்படி இருக்கிறது, அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றார். और ऐसे उसको जब उसकी गलती का एहसास हो गया था, तब दाऊद जो है नातान के पास बोलता है कि मैंने परमेश्वर के सामने मैंने पाप किया है। 51 சங்கீதத்தில் எழுதுகிறான், கர்த்தருக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாக நான் பாவம் செய்தேன் என்று அவன் சொல்லுகிறான். इसलिए 51 भजन संगीता में वो लिखता है कि परमेश्वर के विरोध और आपके सामने मैंने पाप कर दिया है। எனக்கு அருமையானவர், मेरे प्रिय लोगों, நம்முடைய குறைகளை நான் உணர்ந்து ஜெபிக்க மாத்திரமல்ல, நம்முடைய குறைகளை உணரத்தக்க உணர்வின் ஆவி தேவன் நமக்கு தரணும். और हमारे कमियों के बारे में हमें एहसास होकर उसके बारे में पछताना ही नहीं है, लेकिन हमें पछतावट का आत्मा जो हमारे अंदर அதற்கு आकर பிற்பாடு हमें தாவீதை நீங்க கவனிச்சு பாருங்க. उसके बाद दाऊद के जीवन को ध्यान दीजिए। அவன் வீட்டுல தப்பு நடந்தாலும், उसके घर में भी ऐसा அவன் தேசத்துல நடந்தாலும், उसका देश में भी गलतियां हो எங்க गया ஒரு तो தவறு நடந்து பிரச்சனை நடந்துச்சுன்னா நான் தான் அந்த தவறுக்கு காரணம் என்று அவன் ஓடி சென்று தேவனிடத்தில் அவன் அறிக்கையிடுவான், அவன் அழுகிறான். और चाहे उसको कहीं पर भी गलतियां या फिर कुछ गलतियां हो गई तो वो जाकर वो परमेश्वर के सामने रोता है कि मैंने ही वो गलती किया है। அவன் உணர்வோடு கூட அவன் வாழ்வதை அதற்கு பிற்பாடு நீங்கள் காணலாம். वो एहसास, उस एहसास के साथ वो जीता था करके उसके बाद उसके जीवन में आप देख 19 सकते சங்கீதத்தில் हैं। அவன் சொல்கிறான், மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும். और उसमें कहता है, उस भजन संगीता 19वां अध्याय में कहता है कि जो गुप्त पापों के से मुझे छुड़ाइएगा और जो छुपा हुआ गलतियों से मुझे छुड़ाइएगा। விழிப்போடு கூட அவன் காணப்பட்டான். उसने ध्यान के साथ उसका जीवन रहा था। 2 சாமுவேல் 24 அதிகாரம் 2 सामुएल का पुस्तक 24वां अध्याय 1 வசனத்திலே 1 वचन में கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது. यहोवा का कोप इस्राएलियों पर फिर भड़का। இஸ்ரவேல் யூத ஜனங்களை லக்க பார்க்க தாவீது ஏவப்பட்டான். அந்த ஏவுதலின்படியே தாவீதும் செய்தான். और उसने दाऊद को इनकी हानि के लिए यह कहकर उभारा कि इस्राएल और यूदा की गिनती ले। தேசத்தில் எத்தனை போர் வீரர்கள் இருக்கிறார்கள், எத்தனை ஜனங்கள் இருக்கிறார்கள், எத்தனை முதியோர் இருக்கிறார்கள், எத்தனை வாலிபர் இருக்கிறார்கள், எல்லாவற்றையும் எண்ணும்படியாக யோபுடத்திலே சொன்னார்.
उस देश में कितने सारे वीर हैं, कितने बुजुर्ग हैं, कितने सारे जवान नौजवान लोग हैं करके उनकी गिनती लेने के लिए वो भेजता है। ஆனால் தாவீது ஆண்டவருக்கு அது விருப்பம் இல்லை. लेकिन योआब के पास जब भेजता है तो वो परमेश्वर का चाहत नहीं அது था। நிமித்தமாய் ஜனங்கள் மேல் ஆண்டவராய் கர்த்தர் கோபம் கொண்டு 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே தேவன் கொள்ளை நோயை தேவன் அனுப்பினார். அது நிமித்தமாய் 70,000 ஜனங்கள் மடிந்து போனார்கள். और उसके वजह से यहोवा का जो क्रोध उन पर इस्राएलियों पर आ गया और परमेश्वर यहोवा ने उनको एक बड़ा एक विपत्ति फैलाया जिसके द्वारा बहुत 70,000 लोगों का मृत्यु हो गया। 70,000 ஜனங்கள் செத்து போனார்கள். जिसके द्वारा 70,000 पुरुषों मर गए थे। தாவீது அதை பார்க்கிறான். और दाऊद ने भी वो देखा। எங்கு பார்த்தாலும் பிரேதங்கள் அங்கு இங்கும் கிடக்கிறது. और जहाँ कहीं भी देखे तो ऐसे ही मुर्दे पड़े हुए थे। 17ஆம் வசனத்திலே 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே 24वां अध्याय 17 वचन में ஜனத்தை உபாதிக்கிற தூதனை தாவீது கண்டபோது அவன் கர்த்தரை நோக்கி அழுகிறான். जब प्रजा का नाश करने वाला दूत दाऊद को दिखाई पड़ा तब उसने यहोवा से कहकर உருவின பட்டயத்தோடு கூட தேவனுடைய தூதன் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். और अपने हाथ में तलवार के साथ वो परमेश्वर का दूत वहाँ पर खड़ा है। தாவீது அதை பார்க்கிறான். दाऊद वो देखता है। திரும்ப இன்னொரு பெரிய பிரச்சனை வந்துவிட போகிறது. अनेक ஜனங்கள் சாக போகிறார்கள். और वो अभी फिर से एक और समस्या आने वाला है। अभी अनेक लोग और मर चुके हैं। ஏற்கனவே 70,000 பேர் இறந்து கிடக்கிறார். पहले से ही 70,000 लोग मर चुके हैं। அதை பார்த்த உடனே தாவீது அழுது சொல்றான், இதோ நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் பண்ணினேன். இந்த ஆடுகள் என்ன செய்தது? और तभी उस समय पर वो देखते ही कहता है, दाऊद तुरंत कहता है मैंने ही पाप किया है और कुटलीते हुए मैंने ही किया है करके कहता, और इन भेड़ों ने क्या किया है कहता। உம்முடைய கை எனக்கும் என் குடும்பத்திற்கும் என் தகப்பன் வீட்டாருக்கும் நேராக வரட்டும். और सो तेरा हाथ मेरे और मेरे पिता के घराने के विरोध हो जाए। இந்த ஜனங்கள் என்ன செய்தார்? इन लोगों ने क्या ஏன் இந்த ஜனங்கள் சாக வேண்டும்? क्यों इन लोगों का मृत्यु होना है? யோபின் மேல் அவன் பழி போடவில்லை. योआब के ऊपर उसने कोई गलत नहीं कहा। தவறு செய்து விட்டு அவன் எங்கே ஓடி போய் ஒளியவில்லை. और वो उसने गलती कर वो कहीं पर जाकर छुप नहीं யாரையும் गया। அவிதமாய் போய் ஜெயிலில் அடைக்கவில்லை. और किसी और को जाकर उसने बंदी गृहों में नहीं फेंका। கர்த்தரிடத்தில் நேரடியாக வந்து அழுகிறான், ஆண்டவரே நான் தான் பாவம் செய்தேன். लेकिन सीधा वो परमेश्वर यहोवा के पास आकर कहता है, ஆரம்பத்திலிருந்தே அந்த உணர்வு அவனுக்குள் திரும்ப வந்தது. आरंभ का जो पछतावा उसे दोबारा आ गया है। நான் தான் பாவம் செய்தேன். मैंने ही पाप किया இத்தனை है। பிரச்சனைக்கு காரணம் நான் தான் इतने समस्याओं का कारण मैं ही என்று हूँ। அறிக்கை இட்டு அவன் விண்ணப்பம் பண்ணினான். और ऐसे बताकर उसने विनती நீ किया। தரக்கூடிய தண்டனை என் மேலும் என் வீட்டின் மேலும் என் தகப்பன் வீட்டின் மேலும் இருக்கட்டும். और जो आप मुझे दंड देने वाले हैं वो मेरे ऊपर और मेरे पिता के घराने के ऊपर आने दो। இந்த ஜனத்தின் மேல் ஒன்று செய்ய வேண்டும். लेकिन इन लोगों के ऊपर कुछ ना करे। என்ன நடந்தது? क्या हुआ? 16ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 24:16 24:16 में हम पढ़ते हैं, தேவதூதன் எருசலேமை அழிக்க தன் கையை அதன் மேல் நீட்டின போது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்கரிக்கிற தூதனை நோக்கி, போதும் இப்போது உன் கையை நிறுத்து என்றார். जब दूत ने यरूशलेम का नाश करने को उस पर अपना हाथ बढ़ाया तब यहोवा वो विपत्ति डालकर शोकित हुआ और प्रजा के नाश करने वाले दूत से कहा, बस कर। अब अपना हाथ खींच करके कहा, போதும் बस कर, நிறுத்து, अपना हाथ खींच ले। இதற்கு மேல உன்னுடைய பட்டயத்தை உருவாது. अब उसके बाद अपने तलवार को ना இதற்கு மேல உன் பட்டயத்தை இந்த ஜனத்தின் மேல் இடுவதற்கு நான் உனக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன். और अब से तेरे हाथ को मैं उनके ऊपर बढ़ाना नहीं दूंगा। நம்முடைய குறைகளை நாம் எப்பொழுது ஒத்துக்கொள்கிறோமோ, जब हमारी गलतियों को हम पछताते हैं, நம்மை उसके बारे தேவனுக்கு में முன்பாக எப்பொழுது நம்மை தாழ்த்த ஆரம்பிக்கிறோமோ, जब हम अपने आप परमेश्वर के सामने अपने आप को நம்முடைய नम्र करते हैं, சிந்தையிலே அந்த எண்ணங்கள் எப்பொழுது ஆரம்பிக்கிறதோ அப்பொழுதே ஆண்டவர் சொல்லுவார், அவன் செய்த தவறை அவன் உணர்ந்து விட்டான், பட்டயத்தை நிறுத்து என்பார்.
और जब हमारे सोच विचार में वो समझ आ जाता है, तुरंत तब परमेश्वर यहोवा कहते हैं कि बस कर, और तब अपना हाथ वो खींच लेता है। ஆண்டவரே நான் தான் பாவம் செய்தேன், परमेश्वर मैंने ही पाप किया है, இந்த ஆடுகள் ஒரு தவறு செய்யவில்லையே, इन भेड़ों ने कोई गलतियां नहीं किया है। அவன் அந்த தவறை அவன் உணர்வதை ஆண்டவராய் கர்த்தர் கவனிக்கிறார். उस गलतियों का एहसास होते हुए परमेश्वर ध्यान देते हैं। பைபிள் சொல்கிறது, पवित्र शास्त्र कहता है 139 சங்கீத 4 வசனத்திலே, 129 भजन संगीता 4 என் நாவில் சொல் புறாதற்கு முன்பாகவே கர்த்தாவே இதெல்லாம் நீர் அறிவீர். और वो कहते हैं कि जो मेरे मुंह से ऐसी कोई भी बात ना जिसे तू मेरी पूरी रीति से जानता नहीं வார்த்தை है। வருகிறதோ அதை தேவன் கவனிக்கிறார். हमारे मुंह से निकलने से पहले ही परमेश्वर ध्यान देते हैं और उनका समझ भी आता है। தேவன் அதை அறிந்தவர் தூதனை பார்த்து சொன்னார், பட்டயத்தை நிறுத்து அப்படின்னா. परमेश्वर जो जानते हैं, उन्होंने दूत को देखकर कहा कि अपने तलवार को बस कर अपने हाथ को खींच ले। நிறுத்து அப்படின்னு எப்ப சொன்னார்? कब उसने खींच ले करके कहा? தாவீது எப்பொழுது தன் குறைகளை அவன் ஒத்துக்கொண்டானோ, அதை தவறு செய்தேன் என்பதை உணர்ந்தான். और जब दाऊद ने अपनी गलतियों का एहसास करके उसे पछतावा हुआ, तभी அந்த उसने நேரமே बस कर दिया। பட்டயம் நிறுத்தப்பட்டது. उसी समय पर उन्होंने जो वो तलवार निकाला था उसे खींच நம்முடைய लिया था। குறைகளை நாம் எப்பொழுது உணர்கிறோமோ, हमारे कमियों को जब हम एहसास அப்பொழுது करते हैं, நம்முடைய பிரச்சனை, நம்முடைய குடும்ப பிரச்சனை, और तभी हमारा परेशानियां, हमारे परिवार की இவை समस्या, எல்லாவற்றுக்கும் காரணமாய் இருக்கிற அந்த பிராபலங்களை, அந்த பட்டயத்தை தேவன் நிறுத்தி போடுவார். और इन सभी के समस्याओं का वो जो प्रॉब्लम, वो तलवार जो है, परमेश्वर तुरंत उसे அந்த खींच लेते குடும்பத்தில் हैं। இருக்கிற பிரச்சனை அந்த நிமிஷமே மாறி போகும். और उस समय, उसी क्षण में ही उस परिवार का समस्या बदल ஏன் जाता है, குறைகளை நாம் ஒத்துக்கொள்ளும்படி क्योंकि हमारे कमियों को हम पछताते हैं, उसका एहसास होता பார்க்கிறார். है। நான் அவன் உணர்ந்து விட்டான். परमेश्वर समझते हैं कि उसने उसको தன் गलतियों का தப்பு पछतावा செய்ததை हुआ है, அவன் அவிதமாக அறிந்து கொண்டான். और उसकी गलतियों को उसने समझ लिया है। இனி பட்டயத்துக்கு அங்க வேலை இல்லை. अब उसकी वहाँ पर कोई हत्या இனி की அங்கே जरूरत சாவு ஏற்படாது. नहीं। अब वहाँ पर मृत्यु नहीं होगा, அங்கே மரணம் ஏற்படாது. अब वहाँ पर मरना नहीं होगा। பிரச்சனை எல்லாவற்றுக்கும் கர்த்தர் முடிவே இல்லை. सारी समस्याओं का परमेश्वर एक हल दे देते हैं। தேவதூதன் காலில் போய் அவன் விழவில்லை. और उसको वहाँ पर जाके उस दूध के पास और அவன் उनके செய்த चरणों ஒரே में नहीं ஒரு पड़ा। காரியம், நான் தப்பு பண்ணேன், उसने किया एक ही कार्य, मैंने நான் गलती किया, பாவம் பண்ணினேன், मैंने ही पाप किया, நான் அக்கிரமம் செய்தேன், मैंने ही अपराध किया है। இந்த தண்டனை என் மேல் வரட்டும். ये दंड मुझ पर आने दो, இவர்களுக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை इनका और इनका कोई भी संबंध नहीं है என்று அவன் ஆண்டவரிடத்திலே அவன் கண்ணீரோடு கூட கேட்கும் பொழுது ஆண்டவர் நிறுத்து உன் பட்டயத்தை என்று சொன்னார். और ऐसे आंसू बहाकर जब वो परमेश्वर से पूछता है, यहोवा ने तुरंत उसके हाउस से कहता है कि बस कर करके। ஆண்டவராய் கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன் குமாரனை எனக்காக பலியிட வேண்டும் என்று சொன்னார். परमेश्वर यहोवा अब्राहम को देखकर कहता है कि तेरे पुत्र को तू मुझे बलि के द्वारा देना। தன் மனைவிடத்தில் கூட சொல்லாமல் தம்பி பையனை ஈசாக்கை அழைத்து கொண்டு கட்டி எடுத்துக்கொண்டு நெருப்பை எடுத்துக்கொண்டு அவன் கடந்து போகிறான். और अपनी पत्नी के साथ भी नहीं कहा, और ईसा को लेकर लाठी लेकर और आग को लेकर वो आ जाता है। அங்கே ஒரு பலிபீடத்தை செய்து கட்டையை வைத்து அதன் மேல் அவிதமாக தன் குமாரனாய் இருக்கிற ஈசாக்கை அவிதமாக படுக்க வைத்தார். और वहाँ पर एक वेदी बनाता है और उसमें लाठियों को रखकर उसमें उसके ऊपर अपने पुत्र ईसा को लिटाता है, தன் கையில் இருக்கிற கத்தியை ஓங்கினார். और उसके हाथ में जो तलवार था उसे उठाता है। ஒரே குமாரனாய் இருக்கிற ஈசாக்கை பலியிடும்படியாக தன் கத்தியை பிள்ளையின் மேலே ஓங்கினார். और उस अपने एकलौते पुत्र ईसा को मारने के लिए, उसे बलि देने के लिए अपने हथियार को उठाता है। ஆதியாகமம் 22 அதிகாரம் 12 வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே. और उत्पत्ति का पुस्तक 22:12 में हम ऐसे पढ़ते हैं कि तेरे बच्चे के ऊपर तू अपना हाथ मत रख, உன் கையை போடாதே, तू तेरे बच्चे के ऊपर अपना हाथ मत बढ़ा। நீ கீழ்ப்படுகிறவன் என்பதை அறிந்தேன்.
और मैंने जाना है कि तू मेरा आज्ञा का நீ पालन தேவனுக்கு करता है பயப்படுகிற என்று நான் அறிந்தேன். और तू परमेश्वर का भय मानता है करके मैं जानता நீ हूँ செய்கிற காரியங்கள் எல்லாம் சரியாக செய்கிறாய் நடப்பிக்கிறாய் என்பதை நான் அறிந்தேன். तो मैं जो भी कार्य कहता हूँ उसमें सीधा और सही तरीके से चलता है मैं समझ लिया நாம் हूँ கீழ்ப்படியும் பொழுது जब हम परमेश्वर நாம் की आज्ञा நம்முடைய का தவறை पालन करते हैं ஒத்துக்கொள்ளும் பொழுது जब हमारे गलतियों का हमें एहसास होता है நம்முடைய குறைகளை நாம் அறிக்கை செய்யும் பொழுது और जब हमारे कमियों को हम அந்த உணர்வின் बताते हैं ஆவி நமக்குள் வரும் பொழுது ஆண்டவர் சொல்வார் கையை போடாதே பட்டயத்தை நிறுத்து என்று சொல்லுவார். और जब वो एहसास का आत्मा हमारे अंदर आता है परमेश्वर कहते हैं कि हथियार को बंद कर और उस तलवार को ना அந்த आगे बढ़ा। நிமிஷமே நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வந்து விடுகிறது. उसी समय पर हमारी समस्याओं को हल हमें இது मिल வரைக்கும் जाता है। நம்முடைய பட்டயம் போல இருந்து நம்முடைய குடும்பத்தை பல பிரச்சனைகளுக்கு நேராய் கொண்டு வந்த அந்த பிரச்சனை எல்லாம் அடுத்த நிமிஷம் அது மாறி போகிறது. अब तक हमारे परिवार की ओर जो हथियार के द्वारा एक तलवार बढ़ रहा था अब वो समस्या नहीं रह गया। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोगों ஆண்டவர் இந்த காலையில அதைத்தான் நம்முடைய வாழ்க்கையில செய்ய விரும்புகிறார். परमेश्वर आज सुबह पर हमारे साथ हमारे जीवन में वही करना चाहते हैं। தாவீது தன் குறைகளை சுட்டி காட்டும் பொழுது அவன் தன் குறைகளை அவன் உணர்ந்தான், அதை அறிக்கையிட்டான். கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்தார். और दाऊद अपने कमियों का जब उसे पछतावा हुआ और उसने अपने कमियों को बताया परमेश्वर के सामने परमेश्वर ने अद्भुत कार्य किया और उसके जीवन को बदल दिया। நம்முடைய குறைகளை ஆண்டவராய் கர்த்தர் உணர்த்த வேண்டும். हमारे कमियों को भी परमेश्वर यहोवा एहसास दिलाना है उसका। ஆண்டவரே என் புத்தியினத்தை மன்னியும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். परमेश्वर में जब उस नासमझ को आप माफ कर दिया करके परमेश्वर से पूछना है। உங்களுடைய பிரச்சனைகளுக்கு கர்த்தர் முடிவை தரும். आपके परमेश्वर आपके समस्याओं का हल जरूर देंगे। எனக்கு अरुமையான मेरे प्रिय लोगों ஏன் நம்முடைய மனசாட்சி கெட்டு போகிறது? क्यों हमारे मन साक्षी जो है वो ஒரு விதமான नष्ट हो ஒரு जाता है, பய नष्ट हो जाता है। உணர்வு, தப்பு பண்ணிட்டேன். சிலர் கவனிச்சிங்கன்னா அந்த நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த உணர்வு வேறு. இன்றைக்கு அநேக ஜனங்களுக்குள்ள ஒரு தப்பு பண்ணிட்டேன், அந்த தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க, ஆனா அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு அவங்களால முடியாது. और कई लोगों को आप ध्यान दीजिए, अब जो शुरुआत में बोलते रहते हैं हमेशा गलत किया, लेकिन उन्हें पता है गलत किया लेकिन उससे वो बाहर नहीं இதெல்லாம் निकलते। பிசாசுடைய தாக்குதல். ये सब शैतान का जो एक हथियार है। எபேசியர் 6ஆம் அதிகாரம் एफिसियों का पुस्तक 6वां अध्याय 16ஆம் வசனத்திலே 16 वचन में பொல்லாங்கனையும் அக்கினி ஆஸ்திரங்கள் எல்லாம் என்று நாம் வாசிக்கிறோம். हम यहाँ पर पढ़ते हैं जो सब गलतियाँ और जो बहुत कुछ है करके हम यहाँ पर पढ़ते हैं। பொல்லாங்கனையும் அக்கினி ஆஸ்திரங்கள் எல்லாம் और यहाँ पर पढ़ते हैं कि जो गलती है और उन आग के जो अस्त्र சாத்தான் है जो அக்கினி ஆஸ்திரங்களை அவன் பயன்படுத்துகிறான். शैतान जो है वो दुष्ट के सब जलते हुए तीरों को वो उसका इस्तेमाल करता है। அந்த அக்கினி ஆஸ்திரங்களை எந்த குடும்பத்தின் மேல் எந்த பிள்ளைகளின் மேல் அவன் எய்கிறானோ, और जब भी वो उस जलते हुए तीरों को किसी भी परिवार पर किसी भी बच्चों पर वो फेंकता அந்த है, அக்கினி ஆஸ்திரங்களை பயன்படுத்துகிறானோ, और जब भी वो उस जलते हुए तीरों का इस्तेमाल करता है, அந்த குடும்பம், அவருடைய தொழில், அவருடைய பிள்ளைகள் எல்லாவற்றுக்கும் பிரச்சனைகளை அவன் உண்டு பண்ணுகிறான். उसी समय पर उसके परिवार के, उसके व्यापार के, उसके बच्चों के ऊपर वो समस्या लेकर आ जाता है। ஆசீர்வாதங்களும் முடங்கி போகிறது. सारे आशीर्वाद जो स्तंभ हो जाता है। ஏனென்றால் அக்கினி ஆஸ்திரங்கள் கடுமையானது. அதை தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக அவன் எய்து அதை அவன் பயன்படுத்துகிறான். அவருடைய குடும்பத்தில சாபம் வர வேண்டும், அவருடைய பிள்ளைகள் ஒன்றில்லாமல் அவ்விதமாய் மாற வேண்டும், அவர் செய்கிற தொழில் முடங்க வேண்டும், ஆசீர்வாதங்கள் காணப்படவே கூடாது. இது பிசாசு அந்த அக்கினி ஆஸ்திரங்களை பயன்படுத்தி இந்த வேலையை அவன் செய்கிறான். और वो ये करता है कि वो जलते हुए तीरों को उन परिवार पर डालकर उनके सारे चीजों में, उनके सारे कामों में उनको नष्ट दिलाने के लिए वो शैतान उस जलते हुए तीरों का इस्तेमाल करता है। मनसाक्षिயை கெடுக்கப்படுகிறார். और उनके जो सचेत को, उनके मन साक्षी को वो बुरा करता है। உணர்வுள்ள இருதயம் அவனுடைய வாழ்க்கையில் இல்லாமல் அந்த அக்கினி ஆஸ்திரங்கள் எல்லாம் அந்த எண்ணங்களை சுட்டு போடுகிறது.
और जो उसका जो मन साक्षी है, जो सचेत है, वो बिना एहसास का उस तीरों के द्वारा वो नष्ट हो जाता है। அநேக குடும்பங்கள் இப்படி இருப்பதற்கு காரணம் அவன் எய்கிற அக்கினி ஆஸ்திரங்கள். और आज अनेक परिवार में ऐसा होता है क्योंकि वो जो फेंकता हुआ उस जलते हुए तीरों का वजह। 91 சங்கீதம் 5ஆம் வசனம். एक 91 भजन संगीता 5वां वचन में பகலில் பறக்கும் அம்புக்கும் என்று வாசிக்கிறோம். और हम यहाँ पर पढ़ते हैं कि जो दिन में जलता हुआ तीरों के द्वारा। இந்த அம்புகள் எதற்காக சத்துரு எய்கிறான் என்றால் உங்களுடைய விசுவாசத்தை அவிதமாக அழித்து விட வேண்டும். और ये तीर वो क्यों शैतान फेंक रहा है? ताकि हमारे विश्वास को नष्ट कर देना है। ஒன்றை அவன் எய்கிறான், पहली बात तो वो फेंकता है அக்கினி அஸ்திரங்களை எய்கிறான், और जलते हुए तीरों को फेंकता है, பகலில் அம்புகளை எய்கிறான். और दिन में जो तीर को वो उड़ाता है। ஒன்றை எய்து விட்டு அவன் அமைதியாக இருப்பதில்லை, அதிலே அவன் தப்பித்து விட்டானா, இன்னொன்றை அவன் எய்கிறான். और पहला एक उड़ाते हुए वो चुप नहीं रहता है, पहले फेंकते ही दूसरा भी फेंकने लगता है। எப்படியாயிலும் அந்த குடும்பங்கள் வீழ்த்தப்பட வேண்டும். ताकि कैसे भी करके वो परिवार नष्ट हो ஆகையால் जाना அநேக है। குடும்பங்களை கவனித்து பாருங்கள். ஒரு பிரச்சனை போக இன்னொரு பிரச்சனை வரும், இன்னொரு பிரச்சனை போக இன்னொரு பிரச்சனை வரும். इसलिए अनेक परिवार को देखो, एक समस्या खत्म होते ही दूसरा शुरू होता है, ऐसे ही होता जाता है। இயேசுவை கவனித்து பாருங்கள். यीशु को ध्यान दीजिए। மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே मत्ती 4 अध्याय में சாத்தான் ஒரு பிரச்சனையில 3 பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுக்கிறான். और शैतान जो है एक नहीं लेकिन 3 समस्या लेकर आता है। இதுல விழுந்து விட மாட்டாரா? क्या इसमें नहीं गिरेगा? இதுல விழுந்து விட மாட்டார். क्या उसमें नहीं गिरेगा? இதுல கட்டாயம் விழுவா. इसमें जरूर गिरेगा। அதே போல தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் இதுல அவன் நிச்சயமாய் விழுவான். और इसी तरह वो परमेश्वर के बच्चों के विरोध में इसमें जरूर இந்த गिर குடும்பம் जाएगा। இந்த நிலைமையில இந்த பிரச்சனைகளை நான் கொண்டு வரும் பொழுது இனி அவர்கள் எழுந்திருக்கவே மாட்டார். और ऐसे परिवार को में ऐसे समस्या जब लेके आते ही वो उन लोग से उसमें से उठ नहीं पाएंगे। எனக்கு அருமையான मेरे प्रिय लोग, ஆண்டவர் அருமையான வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். परमेश्वर ने अच्छा एक प्रतिज्ञा दिया பிடித்துக்கொண்டு है। ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நீங்கள் செபியுங்கள். उसे पकड़कर परमेश्वर के बच्चे आप प्रार्थना कीजिए। ஏசாயா 54ஆம் அதிகாரம் यशायाह का पुस्तक 54वां अध्याय 17ஆம் வசனத்திலே 17वां वचन में வேதம் அருமையாய் சொல்கிறது, पवित्र शास्त्र अच्छे से உனக்கு कहता है விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். और ऐसा कहा गया है कि जितने हथियार तेरे हानि के लिए बनाए जाए उनमें से कोई सफल नहीं होगा। இந்த வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். ऐसे सारे प्रतिज्ञा को पकड़ உங்களுக்கு लीजिएगा। விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே. तब तुम्हारे जितने भी हथियार तुम्हारे हानि के लिए बनाए गए हैं वो कोई भी सफल नहीं இவ்வளவு होंगे। நேரமாய் உங்களுடன் நான் பேசினேன். अब तक मैंने आपसे बात किया है। நமக்கு தேவை குறைகளை உணரக்கூடிய ஆவியானவர். हमें जरूरत है हमारे गलतियों को एहसास दिलाने वाले आत्मा का। பிரச்சனைகளை நாம் உணர வேண்டும். हमारे समस्याओं को हमें समझ कर लेना है। நம்முடைய குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு யார் காரணம்? அவிதமாய் ஸ்தோத்திரம் குறைகளை மற்றவர்கள் மேல் தூக்கி போடுவதில்லை. நாம் உணர்ந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய ஜெபம் கேட்கும். हमारे परिवार में होने वाली समस्याओं का कारण कौन है उसे दूसरे के ऊपर थोपना नहीं है, लेकिन अपने कमियों को प्रार्थना சின்ன करना காரியங்களை है। கர்த்தர் செய்கிறாரா? அதை உணர்ந்து தேவனை துதியுங்கள். एक छोटा कार्य अगर परमेश्वर करते हैं तो उसे एहसास उसके समझ होकर உங்களுடைய आप உணர்வு प्रार्थना कीजिए। எப்பொழுதும் சார்பாக இருக்கட்டும், கூர்மையாக இருக்கட்டும். आपका जो समझ है, जो एहसास है, वो हमेशा बहुत ही ஒரு शार्प சின்ன होना காரியம் है। இருந்தாலும் ஆண்டவரை துதியுங்கள். एक छोटा सा कार्य होगा तो भी परमेश्वर का स्तुति கர்த்தர் உங்களுடைய कीजिए। வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை செய்வார். परमेश्वर खुदा आपके जीवन में हर एक दिन अद्भुत कार्य உங்களுடைய करे। வீட்டுக்கு விரோதமாய் இருக்கிற அந்த பட்டயம் ஆண்டவர் அதை கண்டு நிறுத்தி என்று சொல்லுவார். और आपके घर के विरोध उठने वाला वो तलवार, वो हथियार को உங்களுக்கு परमेश्वर बस कर விரோதமாய் करके कहेंगे। பட்டயங்கள் ஓங்கி உங்களுடைய குடும்பத்தை அழிப்பதற்காக கடந்து வரும் பொழுது ஆண்டவர் சொல்வார், இவன் உணர்ந்து விட்டான், இவன் குறைகளை அவன் ஒத்துக்கொண்டான், நிறுத்து என்று கர்த்தர் சொல்லுவார். आपके विरोध उठने वाले हथियार को देखकर परमेश्वर कहेंगे कि बस कर, क्योंकि वो अपने गलतियों का उसे एहसास हो गया, उसे समझ आ गया। பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே. वो तेरे बच्चे के ऊपर तू अपना हाथ मत ஓ डाल, நீ அமிதமாய் கீழ்ப்படுகிறாய் என்பதை நான் அறிந்து கொண்டேன். क्योंकि तू आज्ञा का पालन करता है करके मैं समझ लिया हूँ। நிறுத்து என்று ஆண்டவர் சொல்லுவார். तू उसे बस कर, उसे रोक दे करके कहते हैं। பிரச்சனை வராது.
समस्या नहीं உங்களுடைய आएगा। குடும்பம் சமாதானமாய் இருக்கும். आपका परिवार समाधान से मगचिया भरा ये- हुआ रहेगा, खुशियों से भरा हुआ रहेगा, சந்தோஷமாய் காணப்படும். मगन से भरा हुआ रहेगा। இந்த ஆசீர்வாதம் வேண்டுமா? ये आशीर्वाद आपको जरूरत உங்களுடைய है क्या? குறைகளை உணர்ந்து செவி. आपको गलतियां का एहसास होकर आप प्रार्थना कीजिए। அவர்தான் காரணம், இவர்தான் காரணம் இல்லை. यही कारण है, वही कारण है करके नहीं। ஆண்டவரே நான் தாயா, परमेश्वर मैं ही कारण என்னுடைய हूँ, தப்பு, मेरी ही गलती है, என்ன மன்னிங்க, मुझे माफ कीजिए, என்னுடைய குறைகளை மன்னிங்க. मेरी गलतियों को माफ कीजिए। எப்பொழுது செபித்தாலும் जब भी हम அந்த प्रार्थना करते हैं, உணர்வின் ஆவியோடு செபிங்க. उस एहसास के भावना के साथ प्रार्थना கர்த்தர் कीजिए। உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करेंगे। நாம் செபிப்போம். हम सभी प्रार्थना करेंगे, ஆண்டவரை நோக்கி செபிக்கிறோம். प्रभु की ओर देखकर प्रार्थना அந்த करेंगे। உணர்வின் ஆவி நமக்குள் வரட்டும். उस एहसास का आत्मा हमारे अंदर நம்முடைய आना, குறைகளை உணரக்கூடிய ஆவியானவர் ஆண்டவரே எனக்கு தாரும் என்று கேளுங்க. हमारे कमियों को एहसास दिलाने वाला वो समझ, वो என் आत्मा हमारे अंदर भी आना மனசாட்சி चाहिए। மழுங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாரும். मेरा सचेत जो है वो बिगड़ता जा रहा है। परमेश्वर मुझे एक एहसास का आत्मा எத்தனை दिलाइए। அற்புதங்களை செஞ்சீங்கப்பா. आप कितने अद्भुत कार्य मेरे இன்னைக்கு जीवन நான் में किए இருப்பது हैं। உம்முடைய கிருபை அப்பா. आज मैं खड़ा हूँ तो நீர் आपका மாத்திரம் अनुग्रह இல்லை, है। நான் இன்னைக்கும் நான் அழிந்து போயிருப்பேன். अगर आप नहीं होते तो मैं कभी का ஆண்டவரே, नष्ट हो जाता நீர் था। செய்த நன்மைகளை நான் நினைக்கிறேன். प्रभु आपने जो किया भलाई को मैं எங்கேயோ स्मरण करता கிடந்த हूं। என்னை நோக்கி பார்த்தீரே நினைக்கிறேன். हाँ, मैं कहीं पर फेंका गया था, डाला गया था, எனக்கு लेकिन आज आपने ஆரோக்கியம் देखा, சுகம் मैं பலன் सोचता கொடுத்தீரே, हूं उससे। உமக்கு ஸ்தோத்திரம். आपने अच्छा आरोग्य, स्वस्थ, तंदुरुस्त मुझे दिया है, उसके लिए धन्यवाद। ஆண்டவரே கேட்கிறேன். परमेश्वर से हमें पूछना है। பரலோகத்தின் நல்ல பிதாவே, हमारे स्वर्गीय अच्छे पिता, இந்த பகல் நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். इस सुबह के समय के लिए இந்த धन्यवाद வார்த்தைகளை देते கேட்ட हैं। உம்முடைய பிள்ளைகளுக்காய் इन ஸ்தோத்திரம். वचनों को सुनने वाले बच्चों के लिए धन्यवाद देते நாங்கள் हैं। சவுலை போல இருக்கக்கூடாது. हम साउल के जैसे नहीं रहना நாங்கள் है, பிழையாமை போல हमें இருக்கக்கூடாது. बिलाम के जैसे नहीं रहना है, நாங்கள் சிதேக்கிய ராஜாவை போல हमें இருக்கக்கூடாது. सिदकिय्याह राजा के जैसे नहीं रहना है। ஆண்டவரே, எங்களுடைய குறைகளை நாங்கள் ஒத்துக்கொண்டவர்கள். परमेश्वर हमारे गलतियों को हमें समझ உணரக்கூடிய कर लेने के உணர்வின் लिए, ஆவி எங்களுக்கு தாங்க. उस एहसास दिलाने वाले एक एहसास के आत्मा, समझ के இஸ்ரவேல் आत्मा ஜனங்களைப் मुझे போல दीजिए। உணர்வில்லாத பிள்ளைகள் என்று எங்களை குறித்து சொல்லக்கூடாது. इस्राएल लोगों के जैसे एक पछतावा न होने वाले लोग नहीं कहना है, உணர்வுள்ள பிள்ளைகளா எங்களை மாற்றும். हमें पछताने वाले लोग அந்த बनाइए। குறைகளை உணரக்கூடிய உணர்வின் ஆவியானவர் எங்கள் உள்ளங்களை கிரியை செய்யும். उस कमियों को एहसास दिलाने वाले वो आत्मा जी में हमारे अंदर இந்த आकर क्रिया வார்த்தைகளை करना கேட்டு है। யார் உணர்ந்து ஜெபிக்கிறார்களோ इन वचनों को सुनने वाले जो कोई भी அவருடைய उन्हें एहसास குடும்பத்துக்கு होकर प्रार्थना விரோதமாய் करते हैं, கிரியை செய்கிற பட்டயங்கள் நிறுத்தப்படட்டும். उनके विरोध, उनके परिवार के विरोध उठने वाले वो हथियार को அவளை आप விரோதமாய் उठा எழும்புகிற दीजिएगा। எல்லா வல்லமைகளும் எல்லா பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு இந்த நேரத்தில் உருவாகட்டும். ஆண்டவரே. उनके विरुद्ध उठने वाले सारे समस्या, सारे सामर्थ्य को आप रुका दीजिएगा। ஆண்டவரே, அன்றைக்கு அந்த பட்டயம் நிறுத்தப்பட்ட உடனே வாதை இல்லாமல் போனதப்பா. और उस समय पर जब वो हथियार रुकाया गया था तो कोई हानि उन पर नहीं आया। உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு உண்டாகட்டும். उसी तरह आपके बच्चों के विरोध उठने वाले सारे உம்முடைய समस्याओं கரங்களை का हल होना है। தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். आपके हाथों में अर्पण करके எல்லாம் परमेश्वर समर्पण மகிமை करते கனம் हैं। துதி உமக்கே செலுத்துகிறேன். सारे महिमा, आदर, स्तुति केवल आप ही को இயேசு देते हैं। கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के अच्छे नाम से मांगते परमेश्वर पिता, ஆமென். आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சமாதானம் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். உங்கள் எல்லாருக்கும் இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். आप सभी को यीशु मसीह के नाम से हम बधाई कर देते சப்ஸ்கிரைப் हैं। பண்ணாதவர்கள் பண்ணுங்க. जिन्होंने सब्सक्राइब नहीं किया अब तक सब्सक्राइब அநேகர் कीजिए। கேட்குறீங்க, அநேகர் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க. अनेक लोग सुनते हैं लेकिन अब तक सब्सक्राइब नहीं உங்களுடைய किया। நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இதை அறிமுகப்படுத்துங்க. अपने दोस्तों से दूसरों को भी शेयर कीजिएगा। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करेंगे। आमीन।